வணக்கம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா என்னன்னா இந்த 6 டேஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு முன்னாடி இது வரைக்கும் பேசவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. 6 டேஸும் அட்டன் பண்ணியிருக்கேன், நான் பேசவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கான வாய்ப்பு தான் இன்னைக்கு. அதோட சேர்ந்து எனக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி என்ன சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் கிரிட்டிசைசிங்கா, கொஞ்சம் கான்ட்ரோவர்சியான டாபிக்கா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி இது புரியல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா, சரி உங்களுக்கு அது இல்ல புரிஞ்சிருச்சுனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலாம் இன்னைக்கு. ஏன்னா ஹெல்த் பத்தி நேற்று நிறைய பேசிட்டோம் நம்ம. ஸோ நிறைய பேத்துக்கு அது புரிதல் டைம் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சில கான்ட்ரோவர்சியான டாபிக் அப்படிங்கிறதுனால அது சார்ந்து இதெல்லாம் எப்படி உண்மை, இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரு பதில் கிடைக்கும் போது மற்றவங்களுக்கும் புரிதல் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் 6 நாள் அட்டன் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் பேசவே இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இன்னைக்கு பேசணும். அப்படி கேள்வி கேட்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, சிலருக்குலாம் நிறைய தோணும், நமக்கு இது எப்படி சாத்தியமாகும், இதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்த முடியுமா, இது இயல்பா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அதையெல்லாம் யார் கேட்கணும் அப்படின்னா, 6 நாள் அட்டன் பண்ணி இது வரைக்கும் நான் பேசலைங்கிறவங்க கேட்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் சிலருக்குலாம் ரொம்ப தேங்க் பண்ணும். முக்கியமா பிருந்தா, நீங்கெல்லாம் எந்த போஸ்ட் கொடுத்தாலும் ஷேர் பண்றீங்க, எடுத்து ரொம்ப எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா போன்ல இருக்கும் அப்படிங்கறது இப்போ எனக்கு தெரியுது. இப்ப எனக்கு இது எப்படியாவது ஒரு சேரணும் அப்படிங்கிறது ஒரு 2 இயர்ஸ்ல. ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க அதைய ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்கள உள்ள கொண்டு வரது, மாற்றத்தை பார்க்கறது, நீங்க ஒரு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு யாரு பேசணும் அப்படின்னா, 6 செஷன் அட்டன் பண்ணியிருக்கோம், 7th டேல இருக்கும். எனக்கு இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணவங்க இதுவரை பேசணும். மேடம் குட் மார்னிங். நான் சாரி நிறைய டைம் பேசிட்டேன். இப்ப விமன்ஸ் நிறைய இருக்கனால ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கொஸ்டின் நான் இது பண்ண அரேஞ்ச் பண்றேன். பட் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குங்க. இப்ப ஈவன் இப்போ இன்னைக்கு ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா கோல்டு பிரைஸ் ரொம்ப டிராஸ்டிக்கா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம இது பண்ணோம்னாலும் பிரைஸை ரிவைஸ் பண்ண முடியுங்கிற தாட் என்கிட்ட இருக்கு. அது உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதாவது மார்க்கெட் பிரைஸை என்னால அதை இது கொண்டு வர முடியும், கீழே கொண்டு வர முடியும், நான் நினைச்ச மேல கொண்டு போக முடியுங்கிற ஒரு ஐடியாலஜி நான் திங்க் பண்றேன். பட் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சப்போஸ் வாங்கணும்னு நினைச்சாலுமே இல்ல இன்னைக்கு குறைச்சு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டோட இருந்தோம்னா கண்டிப்பா குறைச்சு வாங்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். ஓகே ஓகே, தேங்க்யூ. நாம அந்த அளவுக்கு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்க வேணா வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்க, இந்த 6 டேஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம், எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது அப்படிங்கிற மாதிரி. இவர் சொல்றது என்னன்னா, நம்மளோட மைண்ட் பவர் அது கூட யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சூப்பர், இது ஒரு புது பரிணாமமா நம்ம பார்க்கலாம். வேற எனக்கு இதுல கேள்விகள் இருக்கு, இது பாசிபிளா, இதெல்லாம் ஈஸியா அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மேம் குட் மார்னிங்க. நான் திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேன் மேம். மேம் ஒரு நான் 6 டேஸ் கிளாஸ்ல எங்க பாத்தீங்கன்னா 2 டேஸ் 3 டேஸ் ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்புறம் மீதி இது நேத்து அட்டன் பண்ணேன் மேம். நடுவுல 2 நாள் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனா அந்த வீடியோஸை பார்த்துட்டேனுங்க. ஃபாலோ பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். எனக்கு ஒரு இது என்னன்னா மேம், யூஸ்வலா ஒரு ஃபோபியா மாதிரி என்னன்னா, க்ளோஸ்டு சர்ஃபேஸ், க்ளோஸ்ட் ஏரியானா கொஞ்சம் க்ளோஸ்ட் ஏரியானா ரொம்ப வீட்டுக்குள்ளேலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு லிஃப்டோ மற்ற ஏரியால இருக்கும்போது ஒரு ஃபியர் இருக்காப்ல இருக்குங்க மேம். அதனாலே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட்ல போறதா இருந்துச்சுன்னா ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவா இருக்குமோ அப்படிங்கிறது நிறைய தடவை அவாய்ட் பண்ணியிருக்கேனுங்க. ஸோ இது மறுபடியும் இந்த செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் க்ளோஸ் ஏரியாவுக்கு போகலைங்க, மற்ற லிஃப்டோ அதுக்கெல்லாம் போகல. ஆனா அதை நினைச்சு நான் இந்த ஃபார்முலாஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேம். இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் மேம்? ஓகே,
ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா 6th செஷன் முடிச்சிட்டோம், 7th டேல இருக்கோம். இன்னும் ஒரு 4 செஷன்ஸ் வந்து டீப்பான டெக்னிக்ஸ்லாம் லேர்ன் பண்ண போறோம். ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு எனக்கு வந்து இன்னுமே நான் வெளியில வரலன்னா கண்டிப்பா 1-on-1 செஷன் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பிரச்சனை இருக்கு நான் வெளியில வரலன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 1-on-1 செஷன் தான் நீங்க போக வேண்டியதா இருக்கும். ஓகே, நான் இப்ப வந்து காமனா சில விஷயத்த கத்துக்கிட்டோம். நம்மளோட டே டு டே ஸ்ட்ரெஸ், குழந்தைகளை ஹேண்டில் பண்றது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார்ந்தது, செல்ஃபா மனநலம் சார்ந்தது, அது வந்து காமனான பீப்புள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஈஸியா இருக்கும். நீங்க கேட்கறது ரொம்ப டீப்பா போய் அப்ப என்னன்னா உங்களோட பிரச்சனையை வந்து நீங்க ரொம்ப டீப் ரூட்ல யார்ட்டையாவது ஷேர் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க கேட்கறது வந்து என்னன்னா க்ளோஸ்டான ஒரு சர்க்கிள்ல ஒரு பயம் வருது அப்படின்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அப்ப உங்களோட சைல்ட்ஹுட் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணணும். சைல்ட்ஹுட் எல்லாம் ஷேர் பண்ணி அதுல நடந்த எல்லாத்தையுமே டீட்டெயில்டா நாங்க எங்களுக்கு வந்து நிறைய அசஸ்மெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நீங்க போய் அதெல்லாம் டிராவல் பண்ணி டயக்னோஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்பரான செஷன்ஸ் போனாதான் இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ண முடியும். ஓகே, அதனால இது எல்லாமே வந்து நீங்க வாலண்டியர் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். சரஸ்வதி மேம், குட் மார்னிங் மேம். சொல்லுங்க சரஸ்வதி. குட் மார்னிங் சரஸ்வதி. குட் மார்னிங். ஆமா மேம். நம்ம வாலண்டியர் குரூப்ல அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் மேம். ஏன்னா மனசோர்வுல இருந்தவங்களோட அவங்க கலந்து பேசி அவங்க உணர்வுகளுக்கு புரிந்து கொண்டு முக்கியமான கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க மேம். சோ அதை பத்தி இங்க பேசுறோம் மேம். ஓகே, சூப்பர். கிரானிக் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க மேம். இது வரைக்கும் நடந்த செஷன் எல்லாமே அவங்க எப்படி அப்ளிகபிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மேம். ஓகே, ஒவ்வொன்னா நம்ம போயிடலாம். கிரானிக் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஃபியரை ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கணும். அதுக்கு மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஒரு சின்ன பிக்சர் எடுத்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி டிரா பண்ணி அந்த ஒவ்வொரு சர்க்கிள்லயும் அவங்களோட இரிட்டேஷன் லெவல் எவ்வளோ, பர்சன்டேஜா ஒரு ஆங்கர் லெவல் எவ்வளோ, ஒரு சேட்னஸ் எவ்வளோ, ஒரு லோன்லினஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை கலர் பண்ணி வச்சுட்டு, எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆங்கர் 80% மேல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதையெல்லாம் சரி பண்றதுக்கான சில ப்ராக்டிஸ் வரணும். ஸோ அதை அகெயின் அவங்களோட ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அவங்க ரியாக்ட் பண்ற விதம், அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப சிந்திச்சு பாக்குறாங்க, அந்த எந்த அளவுக்கு காம்னஸ்க்கு வராங்க, மெடிடேட்டிவா எந்த அளவுக்கு இன்னும் பிராக்டிஸ்குள்ள இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து அதைய கம்மி பண்ணிட்டாங்கன்னா ஸ்லோவா ஹெல்த் இஷ்யூஸ்னு வரும்போது அதுக்கான ஃபார்முலா எந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அது ஹெல்த் இஷ்யூஸ்ல ஹெல்த் சேஞ்சஸ். அப்போ ஹெல்த் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா எதுக்காக ஹெல்த் சேஞ்சஸ், அடுத்தது அவங்களோட கோல் என்ன டிஃபைன் பண்ணுவோம். எவ்ரி கோலை டிஃபைன் பண்ணணும்னா யாரு, எதுக்காக வந்திருக்கேன், என்ன நோக்கி போயிட்டு இருக்கேன், அதை அழகா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த கோலை எல்லாத்தையும் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி நான் அதுக்காக எனக்குள்ள ஹெல்த் சேஞ்சஸ் நடக்குதுன்றதை கனெக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன கிரானிக் இல்னஸ் வந்தாலும் நீங்க வெளியே வர முடியும். அடுத்தது ஓகே, தேங்க்யூ மேம். செகண்ட் வந்து இப்போ உடம்புல ஏதோ ஒரு சில தொந்தரவுகளுக்காக டெய்லி டேப்லெட் யூஸ் பண்றாங்கல்ல மேம். சோ அவங்க வந்து அதை குறைவா எடுத்துக்கணுமா இல்ல அப்படியே இந்த செஷன் பிரகாரம் ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி மேம். ஓகே, நம்ம சொல்ல வர்றது இன்டர்னலான கெமிக்கலை யூஸ் பண்ணணும்னு சொல்றோம், எக்ஸ்டர்னலா எதுவுமே தேவையில்லை. பட் நம்பிக்கையின் அடிப்படையில சிலதை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஆனா உங்களுக்கு கான்பிடென்ட் இருக்கு, மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கு, என்னால முடியும். அவர் அழகா சொன்னாரு, ஸ்ட்ரோக்ல இருந்தேன், ஸ்டிக்கை விட்டுட்டு நான் நடக்கிறேன், அவ்வளவுதான். அது எங்க இருந்து உருவாச்சு, அது உள்ள இருந்தா உருவாகுது. உங்களுக்கு உள்ள இருந்து உருவாச்சுன்னா அதுதான் கரெக்ட். அப்போ உங்களுக்குள்ளேயே வந்து எனக்கு மருந்து வேணா நான் நல்லா இருப்பேன்னா அதுதான் உண்மை. சோ நமக்குள்ள அதை உருவாக்குறதுக்கு நம்ம இன்னும் மென்டல் ஸ்ட்ரென்த்துக்காக போராட வேண்டியது இருக்கு. அது எல்லாமே வந்து உங்களோட காம்னஸ், இன்னர் காம்னஸ் பில்டு பண்ணும் போது தான் மென்டல் ஸ்ட்ரென்த் உருவாகும். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே தோணும் வேண்டாம் என்னால முடியும் அப்படின்னு, அதுக்கப்புறம் எதுவும் தேவை இருக்காது. ஓகே, தேங்க்யூ மேம். தேர்ட் வந்து அவங்க ஒரு மேம் டிஸ்கஸ் பண்ணது மேம், அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேட் பிஹேவியர் அதிகமா இருக்கு மேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க அப்படின்னா லேடிஸ் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க மேம். ஸோ அதனால அவங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்களாம். அவங்களுக்குமே அந்த கேரக்டர் பிடிக்கல, ஏன்னா அவங்களுக்குமே 2 பெண் குழந்தைகள். ஸோ இவர் இந்த மாதிரி பண்றதுனால அவரோட இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வருது. நான் என்னதான் இந்த ப்ரோக்ராம் பிரகாரம் காமா இருந்தாலும் அவர் பண்ற மிஸ்பிஹேவியரால ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது. ஸோ அவரை நான் எப்படி சமாளிக்கணும், நான் எப்படி வந்து இதுல இருந்து வெளியே வரணும், அவரை நான் எப்படி திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மேம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போறோம், ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாரு, நம்மளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது அப்படின்னா அந்த தேர்ட் செஷன்ல நம்ம சொல்லியிருந்திருப்போம், அதாவது பீஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் பிஹேவியர் அப்படின்னு ஒரு கான்செப்ட்.
எதையா இருந்தாலும் பீஸ்ஃபுல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். மேபி இந்த மாதிரி இன்னொருத்தவங்களோட பிஹேவியர் நம்மளுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு கவனம், அதுக்கு கொடுக்குற ரியாக்ஷனை வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கும். ஸ்லோவா ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம், நம்ம பக்கத்துல இருக்கவங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற ஆரம்பிக்கிறாங்க எப்பன்னா நம்ம மைண்ட் காமா இருக்கும்போது. அப்ப நம்ம எதையோ கவனிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இவர் பண்றாருன்றது. அந்த ஒரு செகண்ட்ல நீங்க ரியாக்ட் பண்ற வேகத்துல உங்களுக்குள்ள அவ்வளவு செல்ஸ் டெவலப் ஆகுது. ஒவ்வொரு செல்லும் அதை என்ன நீங்க சொல்லி வச்சீங்களோ அதுக்காக தான் அது வேலை செய்ய போகுது. அப்ப அவர் நார்மலா இருந்தா கூட நம்மள அறியாமே அவர் பண்ற மாதிரியே தோணும். இல்ல வேற இடத்துல ஏதாவது கேஷுவலா நீங்க போகும்போது, ஏன்னா இது எல்லாமே நமக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள் தான். நம்ம அந்த செல் ஆக்டிவேட் ஆகும்போது அதுக்கான கவனம் வந்துடும், உடனே அது பிஹேவியராவே தெரியும், உண்மையாவே இருக்காது. நிறைய டெலூஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் அதை கவனிச்சதுனாலதான் அது நடக்கிற மாதிரி தெரியும். ஆனா சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதை ரொம்ப கவனிக்காம அவர் என்ன பண்ணும், ரொம்ப மெச்சூர்டா ஒரு இடத்துக்கு போகும்போது ஜென்ட்லா பிஹேவ் பண்ணும். போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது இவங்களுக்கே ஒரு பெருமையா, சரி என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷயங்களை மாத்திரம் கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். அதே சமயத்துல இந்த மாதிரி பண்ணிட்டாரேங்கிறதுக்கான கவனம் ஜீரோக்கு நம்ம கொண்டு வரமான்னு செக் பண்ணணும். அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்றதை நீங்க கவனிச்சீங்கனாலே அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை ஸ்லோவா ஜீரோ பண்ண வந்துட்டீங்கன்னா அவங்கள்ட்ட அந்த பிஹேவியர் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஃபீல் ஆகாத ஒரு கட்டத்துல அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல பிஹேவியர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், மாறும். ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த செஷன் எல்லாமே அட்டன் பண்றாங்க மேம். பட் பண்ணாலுமே சில சுச்சுவேஷன்ல அவங்களால கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா மேம். நார்மலாவே அவங்க கோவம் அதிகமா வரவங்க, பட் இந்த செஷனால காம் ஆகுறாங்க. சில பேரு பிடிக்காததை செய்யும் போது அவங்கள மீறி என்னதான் மெடிடேஷன் எல்லாமே பண்ணாலுமே அதை சரி செய்யவே முடியல. ஸோ இதை எப்படி அப்ளை பண்றதுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க மேம். கோவம் இப்போ அதிகமா வருது அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப காலமா நம்ம பிராக்டிஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா. அதாவது சில ஐடியாலஜிஸ் இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுங்கும் போது நம்மளுக்கு கோவம் வந்துடும். ஃபர்ஸ்ட் அதைய போய் நம்ம ஸ்லோவா மைல்டா மாத்தி பழகிறது. எப்படி வேணாலும் இருக்கலாம், எல்லாருக்கும் இயற்கையான ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும். அதைய அக்செப்ட் பண்ணி பழகிறதோ இல்ல அதைய வந்து கிரிட்டிசைஸா பார்க்காம இருக்கிறதோ, நம்மளுக்குள்ள ஒரு விஷயத்த வந்து இதுதான் சரின்னு ஆழமா பதிய வச்சதுனாலதான் இதெல்லாம் உருவாகுதுன்றது அந்த புரிதலை நமக்குள்ளேயே கொண்டு வந்துட்டு இட்ஸ் ஓகேங்கிற மாதிரியான ஒரு நேச்சரை நமக்குள்ள பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நடந்தா பரவாயில்ல, தப்பு இல்லை அப்படிங்கறதெல்லாம் நிறைய நமக்குள்ள சொல்ல 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 என்ன ஆகும்னா ஒரு நாள் அப்படியே அதனால பலன் ஒண்ணு உருவாகும். பலன் என்னன்னா மேபி உங்களுக்கு தலைவலி இல்லாம இருக்கும், இல்ல உடல் சார்ந்து ஆக்டிவா இருப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் புரியும். ஓ இன்னைக்கு நான் காமா இருந்தேன், அதனால என் உடல் நல்லா இருக்கு. நம்ம ரொம்ப சத்தம் போட்டிருப்போம், கோவப்பட்டிருப்போம், நம்மளுக்கு தலைவலி வந்திருக்கும், இல்ல ஏதோ ஒரு அன்ஈசினஸ் ஒண்ணு பாடியில உருவாயிருக்கும். அந்த கனெக்ஷனை புரிஞ்சுட்டோம்னா நம்ம ஸ்லோவா நம்மளே வந்து அதுக்கான மாற்றத்தையும் கொண்டு வந்துருவோம். ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ பேரண்ட் மேம். அவங்க 2.5 வயசு குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ண முடியல. குழந்தைய வந்து போன் பாக்குறாங்க குழந்தை. ஸோ வேர்ட்ஸுமே நிறைய பேசுறாங்க. ஸோ அதை வந்து அதான் அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனியே அப்படின்னா அவங்க மழலையில அந்த வேர்ட்ஸ் அதெல்லாம் எப்படி வருது, மேபி போன் பாக்குறதால வருதா? ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா ஆகுதா மேம், குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க மேம். ஓகே, அதாவது ஒரு 2.5 years old குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா அவங்களோட பிஹேவியர், பேட் வேர்ட்ஸ் பேசுறது, இல்ல மொபைல் பாக்குறது, அது ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்லோவா வந்து அந்த மதர் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஃபியூச்சரை வந்து மைண்ட்ல பார்க்க ஆரம்பிக்கணும். சில நேரம் குழந்தைகளை கவனிக்கும் போது அது பெயின்ஃபுல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் கவனிக்காம அவங்களோட உலகத்துக்குள்ள இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. எனவே 2.5 வயசு குழந்தை கூட தான் இருந்தாகணும், நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் என்ன ஆயிரும்னா இவங்க வந்து அந்த டென்ஷன், நீ மொபைல் பார்த்துட்டே இருக்கியே அப்படின்ற அந்த டென்ஷன்ல குழந்தைக்கு என்ன பண்ணுவோன்னே தெரியாது. குழந்தைக்கு நிறைய இருக்கும், குழந்தை போவாங்க, ஓடுவாங்க, விளையாடுவாங்க, ஏதாவது ஒண்ணு இருக்கும். பட் நம்ம அந்த டென்ஷன்ல ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்திருப்போம், நம்ம தான் சொல்லியிருப்போம் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லியிருப்போம். இது வந்து ஒரு மாதிரி அழுத்தமா மாறி குழந்தைக்கும் வந்து அந்த மொபைலை பார்த்தா எடுத்து வச்சுக்கணுங்கிற மாதிரி இருக்கும். இப்ப ஸ்லோவா அவங்க மொபைல் பார்த்துட்டு இருக்கும் போது கூட அதுக்கான எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்திருக்கும். ஏதாவது ஒரு கார்ட்டூன்னா கார்ட்டூனுக்குள்ள அவங்க போயிருந்திருப்பாங்க. அது அவங்களே வைக்கும் போது அதுக்கப்புறம் ஸ்லோவா கொஞ்சம் ஆரம்பிச்சு விளையாட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மொபைல் பார்க்காத நேரங்களை என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறது, பார்க்காம இருக்கிறத பத்தி மத்தவங்கள்ட்ட பேசுறது. பார்க்காம இருக்கிறாங்கன்னு பேசல, அவங்க பார்க்காம வேற என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வேலைகளை மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்றது. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பாப்பா விளையாண்டு இருந்தா,
இல்ல இந்த கேம் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்ல இந்த புக்கை வச்சு நாங்க ஆக்டிவிட்டி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி என்ன வேணுமோ அதை வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சொல்ல சொல்ல அவங்களுக்குள்ள ப்ரோக்ராம் ஆகும். அப்போ நான்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் போது ஸ்லோவா அதுல இருந்து வெளியே ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்னு இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அவங்க போயிட்டு அதைய சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். மேபி வேற ஏதாவது இஷ்யூஸ் ஃபேமிலி ரிலேட்டட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரினா அதையும் அவங்க உட்காந்து பேசிதான் சால்வ் பண்ணணும். ஓகே மேம், தேங்க்யூ. லாஸ்ட் கொஸ்டின் மேம். பதட்டம் வந்து அதிகமா இருக்கிறதால வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு அடிக்கடி வருதா மேம்? அதை எப்படி வந்து சரி செய்யறதுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க மேம். ஓகே, சூப்பர். அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. பதட்டம் இருந்தா கண்டிப்பா அப்டாமினல் இஷ்யூஸ் இருக்கும். முக்கியமா லூஸ் மோஷன் பிளஸ் வந்து ஒரு மாதிரி அல்சர், இன்டைஜஷன் இதெல்லாமே பதற்றத்தினால வரதுதான். அப்ப நம்ம பதற்றம் அப்படிங்கிறது எங்க உருவாகுதுன்னா என்ன ஆயிருமோங்கிற அந்த பேட்டர்ன் நம்ம பிரெயின்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும், அதனால உருவாகுது. என்ன ஆயிருமோங்கிறத மாத்தி அமைக்கணும்னு நினைச்சோம்னா நல்லதான் நடக்குங்கிறத நமக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி பழகணும். அப்போ என்ன ஆயிருமோங்கிறது எங்கெல்லாம் உருவாகும் அப்படின்னா, இப்ப காலைல கிளம்புறோம், என்ன ஆயிரும் ஆபீஸ்ல ஏதாவது யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அந்த ஆபீஸ்ல ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிறது ஏன் வருதுன்னா நம்ம அனுபவிச்சிருக்கோம், நம்மளுக்கு ஏதாவது காயங்கள் நடந்திருக்கும், அதனாலதான் அந்த என்ன ஆயிருமோ பேட்டர்ன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு போறேன் இதுதான் நடக்கும் அப்படிங்கறத நமக்குள்ள சொல்லி நம்ம சமாதானப்படுத்துறது. அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்தி அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணி பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு போறோம் ஆபீஸ்ல வந்து நம்ம மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஃபைல்லாம் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. பட் இதெல்லாம் உணர்தெல்லாம் கொண்டு வரதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது, நிறைய பிராக்டிஸ் தேவைப்படும். அந்த பிராக்டிஸ் கொண்டு வந்துட்டு இருந்து ஸ்லோவா என்ன ஆயிருமோங்கிற இடத்துல அடிக்கடி ஸ்டாப் பண்ணி பிரீத்திங், பாடிக்குள்ள அவேர்னஸ் கொண்டு வந்துட்டே இருந்தாங்கன்னா அந்த என்ன ஆயிருமோங்கிறது ஹோல்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான விஷுவல் பிக்சர்ஸ் நேச்சுரலா வரதெல்லாம் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டாப் ஆச்சுனாலே நீங்க ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் அவங்களோட நீட் பேஸ்ல. அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அந்த காம்னஸ் வந்து பில்ட் ஆயிரும். ஒரு கட்டத்துல பாடியிலையும் சேஞ்சஸ் வரும். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே சரஸ்வதி, எனக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்க தெளிவா வாலண்டியர் குரூப் வேலை செஞ்சு எல்லாத்தையும் பேசி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ எனக்கு தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து வேற 6 செஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து சில சேலஞ்சிங்கான கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க மேபி நீங்க ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு டாபிக் நம்ம பேசலாம். ஹலோ மேம், சொல்லுங்க. இதுவரைக்கும் பேசுங்க, சொல்லுங்க. ஒரு ஆல்ரெடி நான் ஒரு ஒன் டைம் பேசியிருக்கேன், இருந்தாலும் ஒரு டவுட் மேம். ஆக்சுவலா 2 days பேக் ஒரு ஹெட்ஏக் இருந்துச்சு. இந்த பிராக்டிஸ் மூலயமா அதை சொல்லி நான் அதுல இருந்து வெளியில வந்துட்டேன். அது ப்ராப்பரா எந்த தைலம் அது மாதிரி எதுவுமே போடாம. பட் ஆனா எஸ்டர்டே திருப்பி அதே மாதிரி ஹெட்ஏக் இருக்கிறப்ப நான் எல்லா மெத்தட்ஸும் செஞ்சு பார்க்கும் போதும் ஆழமா அந்த வினுவினு தெரிக்கிறது, இப்ப நைட்ல காலைல வரைக்கும் அந்த தலைவலி அதுல இருந்து வெளியில வர முடியல. சரி, பிராக்டிஸ்ல எதுவும் நான் தப்பு பண்றேனா என்ன, நானும் அந்த காம்னஸ் பண்ணி வேற எதுவும் பண்ணல. அந்த இது மட்டும் தலையே தூக்க முடியாத அளவுக்கு அந்த தலைவலி மட்டும் இருக்கு. ஆனா தலையெல்லாம் எதுவுமே தடவ வேணாம், அது நம்ம இது வந்து ஒரு growth ஹார்மோன் தான், இது வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ண சொல்லுது, நம்ம கெரியர் வைஸா போக சொல்லுங்கிறத வச்சு நினைச்சு தாட்ல ஃபுல்லா இருக்கு. பட் ஆனா என்னால வந்து அடுத்து எதுவும் செய்ய முடியல, எந்திரிக்கவே முடியல. ஆனா நான் அதை பண்றப்ப எனக்கு ஓகேவா இருக்குன்னு அதையே நான் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. இத வேற ஏதாவது டெக்னிக் வச்சு நான் இன்னும் அதை ஃபுல்லா அந்த இதுல இருந்து வெளில வரணுமா, இல்ல வேற என்ன மாதிரி பண்ணணும்? சூப்பருங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரியாமணி. பிரியாமணி, நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு நோயும் வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது, வந்தா சரியாகணும்னு நினைக்க கூடாது. ஓகேங்களா? அப்போ இப்ப என்னன்னா இது நோய் கிடையாது, நீங்க ஓரளவுக்கு கொண்டு போயிருக்கீங்க குரோத்துக்காக, கெரியர் குரோத் அந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பரா போயிட்டு என்ன மாதிரி கெரியர் எப்படி நம்ம அதுல டெவலப் ஆக போறோங்கிறதுல டிராவல் பண்ணணும். சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருந்திருப்போம். இப்ப ஏதாவது இருக்கும், பட் நீங்க ஏதாவது பிடிச்சதுக்குள்ள போயிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வரும்போது அந்த வலிகள் தெரியும். அது நீங்க பிடிச்சதுக்குள்ள இருக்கும்போது தெரியவே தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போய் அங்க ஃபிக்ஸ் பண்றதுதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம். அதைய நீங்க உங்களுக்குள்ள ஃபீல் பண்ணணும். நிறைய உங்களுக்குள்ள யோசனைகளை மாத்தி அதுக்குள்ள அப்படியே நீங்க உங்களை எடுத்துட்டு போயிடணும். அங்க ஒரு ஏதோ மீட்டிங் நடக்குது, நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாரும் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அங்க வாழ்ற மாதிரியே உங்களை கொண்டு வந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும். அமேசிங்கான ரிசல்ட் வரும், நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, எந்த ஹெட்டேக்கும் வராது. இதெல்லாம் ஏன் வருதுன்னா டே டு டேல நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். அப்படின்னா என்னன்னா எவ்ரி செகண்ட் நல்லா கவனிச்சு பாருங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதை மாத்திரம் மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டோம்னா எந்த வழிகளும் இருக்காது. தேங்க்யூ. ஓகேங்க, தேங்க்யூ. செல்வி பேசுறேங்க மேம். எனக்கு ஒரு நிறைய பேட்டர்ன்ல நீங்க பிரீத் இது கொடுத்துருக்கீங்க பேட்டர்ன்.
நமக்கு ஒரே பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணணுமா? ஒவ்வொரு நாள் நமக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கோ அந்த மாதிரி பேட்டர்ன் மாத்தி நம்ம பிரீத் பண்ணிக்கணுங்களா? இப்ப நீங்க சொல்லிக் கொடுக்கறத அந்த அன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம் இந்த டேஸ்ல. எந்த மாதிரி பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. என்ன பண்றீங்க செல்வி? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்குங்க. இப்போ தம்பி பிறந்திருக்கான் மகளுக்கு. அவ கூட தம்பி பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறேன். ஹெல்த் இஷ்யூக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த எந்த பேட்டர்ன்ல நம்ம ஃபாலோ பண்ணணும் டெய்லி ஒரு பேட்டர்ன் நீங்க கொடுக்குறீங்க ஹெல்த்துக்காகங்கிறத நான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். டெய்லி 3 டைம் 4 டைம் பேட்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணணுமா எப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 முடிச்சிருக்கேங்க. அப்போ ஓகேங்க. இப்ப நம்மளோட கான்செப்ட்ஸ்ல என்னன்னா, சரிங்க, எல்லாரும் ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. நீங்க வந்து இப்படி இருக்கணும், இப்படி நடந்துக்கணும், இப்படி இந்த என்னது அது பேரு சொல்லுவீங்க, முத்திரை வச்சுக்கணும், இந்த மாதிரி பாயிண்ட் அமுத்தணும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யாரையுமே ஃபாலோ பண்ணாம நமக்கான உலகத்துக்கு வர்றதுக்காக நான் பயிற்சி தான் இது எல்லாமே. நான் சொல்றது எல்லாமே இப்ப நம்ம யாராவது ஒருத்தங்க சொல்லி அவங்க சொன்னது நான் சரியா செஞ்சிருக்கலாம் இல்லையாங்கிறதே பதற்றமாயிரும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இந்த செஷனோட ஒரே ஃபோக்கஸ தெளிவா நான் சொல்ல ட்ரை பண்றேன். இதுக்குள்ள வந்து சிந்தனைங்கிறது மட்டும்தான் உண்மைங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். சிந்தனை தான் உண்மை. அப்போ இப்ப நான் பிரேக்கிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் டிசைன்ட் பை மீ. நான் தான் உருவாக்கணும் இது எல்லாத்தையுமே. ஆனா இத வந்து இப்ப நீங்க எடுத்துட்டு போகும்போது புரிதல் தான். நான் எதுக்காக பிரீத்திங் பண்ணும், தாட் வரும்போது அதை ஹோல்டு பண்றதுக்கு தான் பிரீத்திங் கவனிக்கணும். எந்த தாட்டும் உள்ள கூடாது, அதுக்கான ஒரு ஃபார்முலா தான். ஆனா அதே சமயத்துல எனக்கு தாட் வரணும்னா அந்த தாட் என்ன தாட்டா இருக்கணும்னா நடக்க வேண்டியதா இருக்கணும். அடுத்தது என்ன நடக்கணும். ஏன் வந்து ஹாப்பினஸ்ங்கிறது என்னன்னா, நீங்க வேணா மியூட் பண்ணிக்கோங்க, நான் சொல்லிடுறேன். இப்போ ஹாப்பினஸ்னா என்னன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு பொருள் வாங்கி கொடுத்தாலோ, உங்களை அன்பா பாத்துக்கிட்டாலோ, உங்களுக்கு வேணுங்கிறது நடந்துட்டாலோ, உங்க லைஃப்ல அடுத்தடுத்து நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் பொருள் சார்ந்து மெட்டீரியலிஸ்டிக்கா நடந்துட்டாலோ ஹாப்பியானா, ஹாப்பினஸ்ங்கிறது உண்மையா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்குவீங்க இல்லையா? இது எவல்யூஷன் கான்செப்ட். நீங்க வந்து உருவாக்குவோம், நம்ம ஏதோ ஒரு இடத்துல எதையோ ஒண்ணு உருவாக்குவோம், எதையோ ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். அதுக்குள்ளதான் உண்மையான ஹாப்பினஸ் இருக்கு. நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்து அப்படியே கவனிச்சு பாருங்க, யாரெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, ரொம்ப சூப்பரா வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்கும். அவங்க வந்து அதைய புஷ் பண்ணி அதை மாத்தி அமைச்சு அதுக்காக அவங்க வாழ்க்கையை டெடிகேட் பண்ணி அந்த மாதிரி வந்திருப்பாங்க. சோ இதுதான் ஹாப்பினஸ். இப்ப ஹாப்பினஸ்னா நான் யாரு இதை பண்ண போறேன். சில விஷயங்கள் வந்து நேச்சுரல் லைஃப்ல காலேஜ் போறாங்க, வேலைக்கு போறாங்க, கல்யாணம் பண்றோம், அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நேச்சுரல். இது பார்ட் ஆஃப் லைஃப், இது இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை தாண்டி நம்ம தனி மனிதரா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு கோல். நான் சொல்றது ஈஸியா இல்லாம இருக்கலாம், மேபி இது புதுசா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சதான், பட் எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் நீங்க பத்தி பேசாதீங்கனாலும் ஓகே தான். பட் இதுதான் உண்மையான மந்திரம். ஓகே, இதுக்குள்ளதான் நான் சொல்றது, அதுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையோட நிறைய இடத்துல அச்சீவ்மெண்ட்ங்கிறத தாண்டி ஹெல்த், நம்ம ஏன் உடல்நல பிரச்சனை வருது, ஏன் மனநல பிரச்சனை வருது, ஏன் சில இடத்துல வெற்றிங்கிறது இயல்பா கிடைக்காம போகுது, நம்ம சில வாழ்க்கை தரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்காம இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு மத்ததெல்லாம் இயல்பு. குழந்தை ஸ்கூல் போகுது, படிக்குது, ஒவ்வொன்றையும் அச்சீவ் பண்ணுது, இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம். பட் நம்ம யாரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுக்குள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும். நம்ம யாரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத மட்டும்தான் கொஞ்சம் டீப்பா போய் கவனிச்சு, இல்ல நீங்க ஏதோ பண்ணுவீங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு என்னைய மீட் பண்ணாங்க. அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பிளவுஸ் டிசைன் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டிசைனையும் புதுசா பண்ணுவாங்க. அவங்களோட கிளைண்ட்ஸை வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு ஒரு கொஸ்டினர் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும், கலர்ஸ் என்ன, டிசைன்ஸ் என்ன வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு அவங்க டிசைன் பண்ணும்போது புதுசா பண்ணுவாங்க.
பண்ணிட்டு அவங்க போயிட்டு ஏதாவது எடுத்து அனுப்புவாங்க இவங்களுக்கு, இன்னைக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்த டிசைன் இவங்க புதுசா பண்ணது இருக்கு இல்லைங்களா, அது அவங்களுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும். இதுதான் ரியல் ஹாப்பினஸ். உங்களுக்கு ஒருத்தங்க பொருள் வாங்கி கொடுக்கலாம், நல்லா வச்சிருக்கலாம், சந்தோஷப்படுத்தலாம், உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலாம், எல்லாமே நடக்கும். ஆனா அந்த ஹாப்பினஸ்க்கும் நீங்க ஒண்ணு உருவாக்கி அதுல வர ஹாப்பினஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஹாப்பினஸ் பத்தி மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ பிரீத்திங் அப்படிங்கறது எல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன். அதை நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம், அதை பத்தி நம்ம கவலையப்பட தேவையில்லை. அதே சமயத்துல சோ அந்த மாதிரி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள வந்து இதெல்லாம் இயல்பா கிடைக்க ஆரம்பிச்சிரும். அதாவது நமக்கு வேணுங்கிற சில மத்த அன்பான மனிதர்களோ நம்ம தேவையானதெல்லாம் ஆர்கனைஸ் ஆகிப்போம். இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனைகளையே நம்ம கவனிச்சு வேற வேற மாதிரி போகும். ஸோ உங்க கேள்விக்கு பதில் என்னன்னா, இது வந்து நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா இதோட முழுமையான மொழி என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சிந்திக்கிறதுக்குள்ளதான் நிம்மதி இருக்கு ஒழிஞ்சு பிரீத்திங் பண்றதுல நிம்மதி இல்லை. ஓகே, எல்லாத்தையும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். பிரீத்திங் அப்படிங்கறத கவனிக்கிறத நம்ம ஏன் பிராக்டிஸா பண்றோம் அப்படின்னா, நம்மளை அறியாமையே இங்க ஸ்ட்ரெஸ் அதிகம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை அறியாமையே உள்ள போயிரும். அதைய ஹோல்ட் பண்ணி அது உங்களுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கான கவனம் தான் பிரீத்திங்ல கொண்டு போயிட்டு வருது. அதே நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், என்னால வந்து முழுமையா என்னோட ஒரு விஷயத்த யோசிக்க முடியுது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு அவங்களோட கெரியர் ரிலேட்டட்ல கோல் ஓரியன்டட் லைஃப்னா நமக்கு ஆப்ஷனே கிடையாது. நமக்கு ஏன்னா நம்ம அப்படிதான் இருக்கோம், நம்ம இயற்கை அப்படிதான் உருவாக்கி இருக்கு. கோல் ஓரியன்டட்ன்ற மாதிரி நீங்க எடுத்துக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து பரிணாமத்துல இது ஒரு புதுவிதமான பரிணாமம். ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு சிந்தனைங்கிறது இயல்பா வரும், அவங்க சிந்திச்சுட்டே தான் இருப்பாங்க. சோ அந்த சிந்தனை வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியும் அவங்கவுங்களோட பேஷன்லயும் போகும்போது மட்டும்தான் நம்ம ஆர்கனைஸ் ஆகுறோம். அப்பதான் நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட ஆரோக்கியமும் அந்த இடத்துல அழகா வடிவமைப்படுது. இல்லைன்னா என்ன நடக்கும்னா, நீங்க இந்த மாதிரியான பிரச்சனையில போய் மாட்டி அது வேற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் நம்மள. சோ அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரே ஒரு இதுதான் நான் சொல்ல வர்றது. ஓகேங்களா? சோ எனவே தேங்க்யூ சோ மச். நீங்க கேட்டதுக்கு பதில் சிந்தனை. சோ பிரீத்திங் கவனிக்கிறதுங்கிறதெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்ம வந்து அவங்கவுங்க ஒரு விஷயத்த உருவாக்குவாங்க, அதை வந்து நமக்கு கொடுப்பாங்க, நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. காலையில எந்திரிக்கணும், வெறும் வயிற்றுலதான் தண்ணி குடிக்கணும், ஈவினிங் படுக்கணும், அதுக்கு முன்னாடிதான் இதை பண்ணும். இந்த மாதிரியான உலகத்துல இருந்து வெளியில வர்றதுக்காக தான் நான் சொல்ல வர்றது எல்லாமே. எழுதி கொடுப்பாங்க, மாத்திரை சாப்பிடறதுக்கு முன்னாடி போடு, சாப்பிடறதுக்கு பின்னாடி போடு, இதெல்லாம் யார் உருவாக்கணும்? எல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், ஒரு மனிதனை கண்ட்ரோல்ல வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. நான் வந்து அந்த கண்ட்ரோல்ல உங்கள்கிட்ட தான் இருக்கணும், யார்கிட்ட இருந்தும் நீங்க எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பிராக்டிஸ் தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? சோ எனிவே தேங்க்யூ சோ மச். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம், இல்லைன்னா நம்ம இன்னைக்கு அடுத்த செஷன் போலாம். இல்லைன்னா இந்த 6 செஷன் அட்டென்ட் பண்றேன். எனக்கு வந்து ஒரு இதுல முரண்பாடான கேள்விகள் இருக்கு, இது வரைக்கும் நான் பேசினதே இல்லை, இன்னைக்கு தான் பேசுறேன் அப்படிங்கிறவங்களும் நீங்க பேசலாம். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க. நான் ஸ்ரீலங்கால இருந்து தான் நான் கண்டக்ட் ஆகிருக்கேன். என்னை பொறுத்தவரையில அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா உங்களுக்கு தான் உங்களுக்கு செகண்டரி, நான் முதற்கண் கடவுளுக்கு, அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அப்படின்னு அழகான முறையில என்ன புரிதலுக்கு என்ன கொண்டு வந்து வச்சதுக்கு அது உங்களுக்கு முழுமையா என்னோட இந்த அழகான புரிதலை உங்களுக்கு தான் நான் முதல் செகண்டரி சமர்ப்பிக்கிறேன். அதோட வந்து அது உங்களோட ஃபேமிலி ஷார்ப்பாகும், அது உங்களுக்கு நல்ல அழகான நன்மையை கூட்டி தரணும். ஏன்டா நான் என்னால ஏழுமான அளவு நான் பாசிட்டிவா தான் என்ன நான் எப்பவுமே ஒரு ஃபேஷனா நான் என்ன வச்சு அப்படித்தான் நான் எனக்கு வர ஒவ்வொரு டே டு டே அந்த ரஷ்ஷான லைஃப்ல இருந்து என்னென்ன விடுவிக்கிறதுக்கு அப்படி என்னால ஏழுமான அளவு நான் அப்படி தன்மையில கொண்டு நான் நீங்க சொல்ற மாதிரி பாசிட்டிவா இது பண்றேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சரியாக முழுமையா புரிஞ்சு கொண்டது, எந்த ஒன்றையும் எங்களை மீறி வருகுதுன்னா அது உடனே நாங்க கட்டுப்பாட்டுல வச்சு அதுல இருந்து நாங்க வெளியில வரணும். அந்த உண்மைதான் என்ன உண்மையிலே அதிசயமான ஒரு தன்மையை ஃபீல் பண்ணி வச்சிருக்குது. உண்மையில ரொம்ப ரொம்ப நல்ல சரியான பாயிண்ட் உண்டு. அதுதான் நான் முழுமையா இது வரைக்கும் கண்டு கொண்டதுல. ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு இது வித்தியாசம் உண்டு. வித்தியாசம்னு என்னால கொஞ்சம் எப்படி நான் ஃபாலோ பண்ணணும் மட்டத்தை கொஞ்சம் ஒரு கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு அத்தியாவசியம். இப்ப எங்க துணைவர்கள் வந்து சில விஷயத்துல நீங்க பேசவே கூடாது என்ற அளவு சில கண்டிப்புல வச்சுப்பாங்க. அதுல சில விஷயம் உண்மையிலே அது அவர் செய்தது பிழை மீனிங் தன்னைத்தானே வருத்தி ஒரு மெழுகு திரி மாதி தண்ட கஷ்டத்தை அப்படியே மூடி மறைச்சி அடுத்தவனுக்காக கஷ்டப்படுற அந்த தன்மையை அவரால் அதுல இருந்து அவரை வெளியில கொண்டு வரவே முடியல.
அவர் நல்லா நல்ல பண்பு எல்லாம் இருக்கு. ஆனா அவர் தன்னைத்தானே வருத்தின நிலையில தான் அடுத்தவங்களுக்காக தன்னை கஷ்டப்படுத்தி உதவி புரிய முன்பார். அப்படி தன்மைகள் கூட இருக்கு. அத நாங்க சில வேளை சொல்ல, ஆனா உண்மையில அது பிழை என்றது நல்லாவே விளங்குது, தெளிவா இருக்குது. ஆனால் அவர் யோசிக்காரு இல்ல, அடுத்தவன் குறை கூறுவாங்க, அட இவன் நல்லா இருக்கான், ஆனா இவன் குடும்பம் இந்த நிலையில இருக்குது. ஆனா அந்த வகையில் அவர் நல்ல முன்னேற்றத்தை பண்ணிட்டார். அவர் குடும்பத்துக்கு 100% 200% உழைப்பு அவர் கொடுத்து கொண்டு தான் இருக்காரு. ஆனால் அவர் நினைக்கியாரு, ஐயோ நான் பண்றது பில, அடுத்தவன் வந்து நினைப்பான், அட இவன் நல்லா இருக்கான், இவன் குடும்பம் இப்படின்னு இருக்குதே அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் பேட் ஒன்று அவருக்குள்ள இருக்கு. அதனால அவர் சொல்றாரு தான் செய்தது சரி, அதனால எதையும் அந்த நான் உண்மையிலே அது ஒரு மனுஷனுக்கு ஒரு லிமிட் தானே இருக்கு, அதையும் தாண்டி வார்த்தை செய்யச்சலே. இப்ப நாங்க அவங்களோட தானே ட்ராவல் பண்றேன் என்ற தாளைகள் உண்மையிலே அந்த நிமிஷங்களை கொஞ்சம் தாண்டுகிறது இல்ல, அந்த ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு வந்துட்டா அதுலயும் இது வழியாகுது. அப்படி கொஞ்சம் போராட்டம் பண்றதுக்கு அந்த உள்ளத்தோட போராடி நாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீ ஆக்கி இந்த மைண்டை கிளியர் பண்ணி வாரதுக்கே அது பெரிய ஒரு போராட்டம். உண்மையிலே அந்த விதத்துல அந்த நீங்க என்ன இந்த ஒரு நிலைமையை கொண்டு வந்தது உண்மையிலே ரொம்ப ரொம்ப அப்படி அழகான முறை. அது வெரி கிரேட். அது உங்களுக்கு எப்பவும் அந்த நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப எனக்குள்ள பிரச்சனை இப்ப அது அந்த இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நான் இருந்ததுல நான் ரொம்ப முன்னேற்றம் அடைவ நான் நல்லா காண்றேன், கண்கூடா கண்டு கொண்டு இருக்கிறேன். இப்ப இத வந்து இப்ப எனக்கு என்னோட துணைவர் விஷயத்துல நான் இதை எப்படி நான் அவரை இதை சரிப்படுத்துக, இவருடைய இந்த போக்குல இருந்தே இவரை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா அவர் ஃபீல் பண்ணணும்ன்ற அளவுக்கு அவரை நான் எப்படி வெளிக்கொணார. இப்ப ஒரு பழமொழியாட்டம் சொல்றாங்க தானே, குட்ட குட்ட குனிரவும் மடையன் குட்டுகவனும் மடையன் சொல்லி, அந்த ஒரு அடிப்படை மாதிரிதான் இவருடைய தன்மையும் அவங்க பின்னால் உள்ள பேக்ரவுண்டுகளும். இதுக்கான கிளாரிஃபையை நான் உங்களுக்கு எதிர்பார்க்கேன் மேம். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு, உங்களோட வாலண்டியர் குரூப்ஸுக்கு, ஸ்பெஷலா செல்வா, இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். பேர் சொல்லிருங்க. நான் ஃபஹ்மிதா. ஃபஹ்மிதா. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபஹ்மிதா. ஃபஹ்மிதால ஒரு பாயிண்ட், உங்களை மீறி எதுவும் நடக்காது அப்படிங்கிற அதை வந்து கத்துக்கிட்டு தான் அவங்க வேற மாதிரி சொன்னாங்க. இதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். நம்மளை மீறி எதுவுமே நடக்காது. நம்ம யாரோட கண்ட்ரோல்லையும் போகாம நமக்கான வாழ்க்கைய தெளிவா ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளை மீறி எதுவுமே நடக்காது. யார்கிட்டயும் போயிட்டு நம்ம ஒரு சில நம்பிக்கைகளை எதிர்பார்க்காம நமக்கு தேவை இதுதான் அப்படிங்கிற அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளை மீறி எதுவுமே நடக்காது. அந்த இடத்துல பயம் வராது, பதற்றம் வராது, தெளிவா இருக்கும். ஸோ அத அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கான கேள்வி அப்படிங்கிறது இப்ப எல்லாம் நல்லாதான் போது, இருந்தாலும் வந்து துணைவர் இப்படி போறாரு அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பெர்செப்ஷன்ல வேலை செய்யணும். அதாவது அந்த பார்வை. ஓகே, அதுவுமே ஏதோ ஒரு விதத்துல தேவையாதான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள நீங்க அதை எடுத்துட்டு போறது ஃபர்ஸ்ட் அது ஃபோக்கஸ் பண்ணணும். அதுவுமே தேவையா இருக்கலாம், அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அதுவுமே தேவையா இருக்கலாம். ரெண்டாவது, அவருக்கான புரிதல் தானே இப்ப முக்கியம். இப்ப நம்ம வந்து எல்லாரும் செல்ஃபை பத்தி தான் பேசுவோம். நமக்குள்ள ஒரு விஷயத்த கவனிக்கும் போது அது நம்ம காயமாகாத அளவுக்கு கவனிச்சுக்கணும், நம்மளுக்கு எந்த இடத்துலயும் பாதிப்பு கொடுக்காத அளவுக்கு கவனிச்சுக்கணும், நம்மள ரிலாக்ஸா வச்சுக்கணும். ரெண்டாவது, இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணிட மாட்டோமா, அவங்க ரொம்ப வருத்திக்கிறாங்களே, ரொம்ப அவங்களையே கஷ்டப்படுத்தி தானே அதை செய்யறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல இல்ல அவங்க ஆக்சுவலா புடிச்சுதான் பண்றாங்க, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்ற மாதிரி ரெண்டாவதா நீங்க கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது காயப்படுத்தக்கூடாது, ரெண்டாவது அவங்களுக்கும் அது பிடிச்சுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். இது ரெண்டையும் ப்ராப்பரா கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ரொம்ப அதிசயம். இந்த வாழ்க்கையில நிறைய பேர் நீங்க அனுபவிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் நிறைய நேரம் அனுபவிச்சிருக்கேன். சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான சூழல் மாதிரி தெரியும். திடீர்னு நீங்க அதைய ரொம்ப பெருசாவே ஃபீல் பண்ணலன்னா உடனே ஒரு சூழல் வரும் உங்களுக்கு, அது ரொம்ப இயல்பா மாறி இருந்திருக்கும். நீங்க எந்த எஃபோர்ட்டும் போடாம இயல்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூழல் உருவாயிரும். அது மோஸ்ட்லி பேரண்டிங்ல அதை நீங்க ஃபீல் பண்ணலாம். அந்த குழந்தை சாப்பாடு ஊட்டி நீங்க கஷ்டப்பட்டு அப்படின்னு போராட்டமா தெரியும். திடீர்னு ஒரு கொஞ்ச நாட்கள்ல அதுவே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும், அதுவா எல்லாம் அவங்களோட ரொட்டீன் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஈஸியா மாறின மாதிரி இருக்கும். இதெல்லாம் யாருக்கு ஃபீல் பண்ண முடியும்னா அந்த கடுமையான நேரத்துல ரொம்ப பெருசா அதை மனசுக்குள்ள ஏத்திக்காம ஃப்ரீயா இருக்கவங்களுக்கு ஈஸியா சொல்யூஷனை பார்ப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்சா உங்களுக்கு காலையில நைட்டு மெடிடேட் பண்ண முடியுது அப்படின்னா அவரோட உலகத்தை எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, சோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தென் தேங்க்யூ. ஃபஹ்மிதா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. சோ வேற யாராவது உங்களோட இது வரைக்கும் 6 செஷன் அட்டென்ட் பண்ண இது வரைக்கும் இன்னைக்கு பேசுறேன்? நான் தேவி பேசுறேன் மேம். ஆக்சுவலா நம்ம டே டு டே லைஃப்ல வந்துட்டு என்னதான் பாசிட்டிவான விஷயம் நடந்தாலும் லைஃப்ல பிரச்சனை இல்லைனாலுமே ஒரு நெகட்டிவ் தாட் போதும் அந்த நம்மளோட மூட் ஸ்பாயில் ஆகிறதுக்கு.
ஸோ நீங்க 6 செஷன் இருக்கீங்களா? அட்டன் பண்ணிருக்கேன் மேம். ஸோ உங்களோட இந்த செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நெகட்டிவ் தாட்டை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு ஒரு ஐடியா இருக்கு இப்போ. ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, நம்ம அட்டென்ஷன் வந்து எதுக்கு கொடுக்குறோமோ அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ அந்த ஐடியா இப்போ இருக்கிறதுனால இப்போ ரொம்ப மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் ஃப்ரீயாவும் இருக்கு மேம். ஸோ தேங்க்ஸ். எப்படி சொல்றதுன்னு தெரியல, இது ஒரு ட்ரெஷர் மாதிரி இருக்கு இந்த நாலேஜ். ஸோ தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே நிறைய பேத்துக்கு எடுத்துட்டு போறது தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஒரே ஒரு கோல் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு எஃபோர்ட் போடுறோம். அது நல்லா இருக்கும், ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும், எதுவும் பாரம் இருக்காது. அந்த ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் எல்லாரும் அனுபவிச்சுட்டா போதும் அப்படிங்கிறது தான் இந்த செஷனோட குறிக்கோளே. எனவே நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி எல்லாருக்கும் நம்ம எடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்கறேன், ஷேர் பண்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட கூப்பிட்டு ஜாயின் பண்ண வைக்கிறீங்க, அது எல்லாமே போதும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய பேரண்டிங் மூலமா நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ராமாஸ் எதுவும் கடத்தப்பட்டிருப்போமோ அப்படின்னு நம்ம எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது? இப்ப நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வந்த விஷயங்களை தான் வந்து நம்ம அப்படியே நெகட்டிவ் தாட்ஸா மேல மேல திங்க் பண்ணி நம்ம நிறைய விளைவுகளை பார்த்திருக்கோம் இல்லையா? ஒருவேளை இந்த மாதிரி நம்ம ஏதாவது நமக்கே தெரியாம, நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சே பண்ணது கிடையாது, அது மாதிரி நம்ம ஏதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு கடத்திருப்போமோ அப்படிங்கிற ஒரு 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 குழப்பம் ஒண்ணு வருதே மேம். இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? ஓகே, நீங்க நல்லா வச்சிருக்கீங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ட்ராமாவும் இருக்காது. உங்களுக்கு தான் தெரியும் ஏதாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிருக்கோமா, அவங்கள எப்படி கொண்டு போயிருக்கோம். ஆனாலும் கவலைப்பட தேவையில்லை. எப்பவும் நம்மளுக்கு கில்ட்டுங்கிறது இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி தெரியல, நம்ம வந்து குழந்தைய நல்லா வச்சுக்கணும்ன்ற அந்த ஒரு ஃபோக்கஸ்ல தான் நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கலாம், தவறு கிடையாது. இப்ப வந்து இனிமேல் இல்லாம பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பழச நினைச்சு பார்க்கும்போது இல்ல அதுவுமே அவங்களுக்கு நல்லதாதான் இருந்திருக்கும்ன்ற மாதிரி இனிமேல் கரெக்ட் பண்ணிட்டோம்னால அது இல்ல மேம். இப்ப நம்ம வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்ம வந்து கைட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை அப்படிங்கறது இப்போ புரியுது. அவங்களாவே விட்டாலே அவங்க நல்லா வந்துருவாங்க அப்படிங்கறது உங்க செஷன்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு எத்தனையோ லேர்னிங்ஸ்ல இதுவும் ஒண்ணு மேம். தேங்க்யூ சோ மச். அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாளா நம்ம அவங்களை நல்லபடியா தான் கைட் பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணிருப்போம் இல்லையா? அது அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸா, இப்ப நம்ம பேரண்ட்ஸ் அதை பண்ணும்போது தானே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆச்சு. அப்போ அந்த மாதிரி அதுதானே இப்படி படிப்படியா அப்படியே வந்திருக்குது. இப்போ அது மாதிரி அவங்களுக்குள்ள போயிருக்குமா? அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது? ரொம்ப போய் கவனிக்க வேணாம்னு நான் சொல்றேன். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்டில் பண்ண விதத்தை இப்ப நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்குமானா, நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். எவ்ரிடே நம்மளுக்கு புதுசா நாட்கள் வந்துகிட்டே இருக்கு. பழைய சேல்ஸுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அந்த நிகழ்வு சார்ந்து அப்படின்னா அந்த சேல்ஸ் டெலிட்டே ஆயிரும் பிரெயின்ல இருந்து. அது ட்ராமாவா மாறாது. இப்ப நம்ம எவ்ரிடே நியூ இல்லையா? நாளைக்குன்னு ஒரு நாள் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு எல்லாம் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் இல்லாமே போயிடும். ஆனா அதுக்கான எந்த ஒரு திரும்பவும் நடக்காம இருந்துச்சுன்னா, நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சுன்னா அடாப்ட் ஆயிக்கிறேன். வணக்கம் மேம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. கேக்குதுங்களா மேம்? மேம், இந்த டயட் கண்ட்ரோல்னு சொல்றாங்களா மேடம், அதை எப்படி ஃபாலோ பண்றதுங்களா என்ன, அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க மேடம். நீங்க எவ்வளவு நாள் அட்டன் பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே, உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது இப்போ உங்களோட இதை கேட்டதுக்கு அப்புறம். நான் ஒரு சுகர் பேஷண்ட் தாங்க, அதனால சரி அதை பத்தி நீங்க என்ன ஒப்பீனியன் சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஓகே, சோ நீங்க என்ன பண்றீங்க? நான் வீட்டுல தான் இருக்கேன் மேடம். ஓகேங்க. நம்மள இப்ப பாத்தீங்கன்னா இயல்பா நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நான் ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது யாரும் இருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் தான் உருவாக்குனவங்களோட வெற்றி. நம்ம சொல்றது வந்து நம்ம என்ன உருவாக்க போறோம் அப்படிங்கறத நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். நம்ம அதுக்குள்ள போய் மாட்டாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு ஒண்ணு வேணும், நமக்கு ஒரு தேடுதல், நமக்கு ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கணும் நம்ம கையில. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கிரியேட் பண்றதெல்லாம் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுவோம். நம்ம மத்தவங்க கிரியேட் பண்ணதுல போய் மாட்டிக்கிட்டே இருக்கோம். மாட்டிக்கிட்டு நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நல்லாவும் இல்லை. அதனால இந்த சிஸ்டத்தை பிரேக் பண்றதுதான் இப்போ நம்மளோட ஒரே ஒரு ஃபோக்கஸ். நம்மள சொல்ல வச்சிருவாங்க, நீங்க வந்து நம்ம போயிட்டு வெளியே உட்காந்துட்டு பேசிட்டு இருப்போம், எனக்கு சுகர் இருக்கு. இதெல்லாம் தான் ஒருத்தங்களோட சாதனைங்கிறது. அதை உருவாக்கினவங்க, அதை அடாப்ட் பண்ணவங்க, அதை வந்து மத்த பேத்துக்கு 1000 பேத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க. இது வந்து ஒரு சிஸ்டம். நம்ம ஆல்ரெடி பேசி
மெடிக்கல்ன்றது ஒரு சிஸ்டம். அப்போ அந்த டிபெண்டன்சி இருக்க அந்த சிஸ்டம் பில்ட் ஆயிட்டே இருக்கும். இது வந்து நம்ம தனிப்பட்ட மனிதனுக்கு உதவியா இருக்கானா உதவியா இல்லை. அப்ப டயட்டுங்கிறது என்னன்னா மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுக்குமே ஒரு பதற்றப்படாம இருக்கும்போது உங்க உடல் நல்லா வேலை செய்யுது. எக்ஸாம்பிளுக்கு என்ன கிடைக்குதோ சாப்பிட்றீங்க, ஃப்ரீயா இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, உங்களோட அது ஒரு மிஷின் மாதிரிங்க. மூளைங்கிறது ஒரு மிஷின் மாதிரி. உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல அது ஒரு வேலை செய்யும். நீங்க உங்களுக்கு வேலை இல்லைங்கும் போது யாராவது சொல்றத அடிக்கடி போயிட்டு ஃபீல் பண்ணி பாத்துக்கும். அது உங்களுக்கே தெரியாது, கான்சியஸா பண்ணி சில நோய்களை உருவாக்கும். தானே இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சுன்னா இந்த போய் அவங்க யாரோ பேசுறதுக்கெல்லாம் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. சோ உங்க மிஷின் வந்து இதே வந்து உங்களுக்கு கோல் இல்ல அப்படிங்கும் போது உங்க மிஷின் சேஃப் கிடையாது. அதாவது அந்த மூளை வந்து சேஃப் கிடையாது. அது வந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகும். இன்ஃபுளுயன்ஸ் ஆகும்போது நிறைய இடத்துல அது ஸ்பாயில் ஆகும். ஸ்பாயில் ஆகுற ஒவ்வொரு செகண்ட்லயும் நம்மளுக்கு ஒரு நோய் வந்துட்டு போகும். அப்போ இப்ப வந்து டயட்டுங்கிறது என்னன்னா அதுவும் உண்மை இல்லாத ஒரு விஷயம் தான். அப்போ மென்டல் ஹெல்த் ஏன் டயட் எல்லாம் உருவாச்சு அப்படின்னா பதற்றப்படுத்தினா மட்டும்தான் நம்ம உடல் வந்து சீக்கிரம் பாதிக்கப்படும். பதற்றப்படுத்தணும். எப்படி பதற்றப்படுத்த முடியும்? என்ன சாப்பிட்டீங்க நேத்து, எதுக்கு இந்த சுகரை சாப்பிட்டீங்க, எதுக்கு கேரட் சாப்பிட்டீங்க, பதற்றம் வருதா? சோ பதற்றப்படுத்தினா மட்டும்தான் ஒரு சிஸ்டம் டெவலப் ஆகும். அப்ப அந்த சிஸ்டத்துக்கு ஒரு சில விஷயங்கள் வேணும். யாராவது வந்து அவங்களுக்கு வந்து நேத்து என்ன ஆச்சு, என்ன யார்கிட்ட என்ன பேசுனீங்க, மனசு எப்படி இருந்துச்சு, யாராவது கேட்கறாங்களா, எமோஷன்ஸ் ஒன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, கொடுக்கவே மாட்டாங்க. விஷயத்த பேசுறது ஈஸி. என்ன சாப்பிட்டீங்க, எதுக்கு சாப்பிட்டீங்க, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, பதட்டம் வருதா? பதட்டம் வந்தா கெட்டு போயிடும். அதான் வந்து ஃபார்முலாவா யூஸ் பண்ணிதான் நம்ம சில சிஸ்டம் உருவாகுது. நம்ம என்ன பண்ணோம், அதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப இப்ப நான் டயபெட்டிக்னு சொல்றதுக்கு பதிலா நான் ஏதாவது ஒரு உங்களுக்கான பேஷனை கண்டுபிடிச்சு நான் வந்து ஒரு ரன் பண்றேன், இது கிரியேட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி நான் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றதுதான் இப்ப நம்மளோட கோலா இருக்கணும். இப்ப டயட்டுங்கிறது இங்க எதுவுமே இல்லை. அதெல்லாம் உருவாக்கப்பட்டது வந்து நம்மளோட பதற்றத்தை கிரியேட் பண்றதுக்காக. ஓகே மேம், தேங்க்யூ. ஹலோ மேம். நான் ஒலியுல்லா பேகம் மேம். ஏற்கனவே உங்கள்ட்ட பேசியிருக்கேன். இந்த எல்லா செஷன்ஸுமே அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் மேம். நானு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த எனக்கு வந்து டயாலிசிஸ் வந்து வீக்லி ட்வைஸ் போயிட்டு தான் இருக்கேன். பட் வந்து நான் ரொம்ப வீக்கா இருந்தேன். என்னடா இப்படி இருக்கு, ஏன்னா எல்லாருமே பயமுறுத்தி விடுறாங்கல்ல அந்த இஷ்யூஸ பத்தி. பட் இப்போ உங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுல இருந்து அந்த இஷ்யூ பேஸ்டு திங்கிங் வந்து நீட் பேஸ்ட் திங்கிங்கா மாறுறது, ஸ்டாப், பாடி மெடிடேஷன் எல்லாமே ஃபாலோ பண்றேன். எனக்கு வந்து ஏ லெவல்ல நான் வந்து அக்செப்ட் பண்ணி இப்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். அதை பத்தியே நான் இப்ப கன்சிடர் பண்றது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக போறோம், பாடியை ரெக்கவர் பண்றோம், வீட்டுக்கு வந்துடுறோம், நம்ம வேலையை நம்ம வந்து நார்மலா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டிடியூடுக்கு கொஞ்சம் மாறிட்டேன் மேம். பட் சில பேர் வந்து ஏதாவது வந்து வீட்டுக்கு பார்க்க வர்றாங்க அப்படிங்கிறப்ப அதை பத்தி பேசுறப்ப டக்குன்னு அது பிரேக் ஆயிருது. ரெண்டாவது என் பாப்பாவுக்கு வந்து எப்படின்னா பின்னாடி வந்து அந்த போன் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மாறி இருக்கு, அத ஸ்காலியோசிஸ் அப்படின்ட்டாங்க. சோ என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களோட யூஸ் பண்ணி அவளையுமே நான் வந்து அவளை பயமுறுத்துறது கிடையாது. சோ வந்து நாங்க அந்த மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட போனாலும் பட் சரௌண்டிங்ஸ் வந்து இது பண்றப்ப அந்த எல்லாமே வந்து டக்குன்னு உடைஞ்சிருது. அந்த இதுக்குள்ள நான் திரும்ப வந்து நான் உண்மையில அப்படி ரெக்கவர் ஆகுமோ, இந்த மாதிரிதான் பண்ணுவாங்களா, இந்த மாதிரிதான் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி ஆயிருது. அப்ப இதுல இந்த மாதிரியான இஷ்யூஸ்குள்ள போகாம நம்ம உண்டு நம்மளோட இது அந்த தனி மனிதன் புரிய அந்த ஒரு இதுலயே ஃபாலோ பண்ணி போறதுக்கு என்ன மேம் பண்ணலாம்? உங்களோடது எல்லாமே எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதனால கிடைச்ச பெனிஃபிட் அதிகம் மேம். நான் வந்து பக்கத்துல எல்லாத்துக்குமே சொல்றேன், இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு வந்துட்டேன் நானு. நீங்க சொல்ற மாதிரி அந்த விசுவலைசேஷன் எல்லாமே ஓகே. பட் எல்லாமே அது எனக்கு ஒரு எப்படி சொல்றது பிளஸிங்ஸ் மாதிரி இருக்கு இப்ப நீங்க சொல்றது. ஆனா இந்த மாதிரி வர்றப்ப நம்மளவே அறியாம ஒரு திங்கிங்க்கு போயிடுறேன் மேம். அப்புறம் அதுல இருந்து மீண்டும் மீண்டும் நீங்க சொல்ற அந்த பிராக்டிஸ்குள்ள அப்படியே வர்றது. பட் இதுல ஃபுல்லா கடந்து வரணும் அப்படின்னா
என்ன மேம் பண்ணலாம்? உங்களுக்கு ஐடியா இருக்கு, நீங்க நிறைய தெளிவா சொல்றீங்க. அதாவது உங்களுக்கே ஒண்ணு புரியுது, இப்ப உங்களுக்குன்னு ஒரு கோல் இருந்துச்சுன்னா அதை சிந்திச்சிருந்தா அப்ப வர பீப்புள் ஏதாவது பேசினா கூட அதுக்குள்ள நீங்க ஈல்ட் ஆக மாட்டீங்க, இதுக்குள்ள போயிருவீங்கன்றது இப்ப நீங்களே ஃபீல் பண்றீங்க. நீங்க அதை தான் சொல்ல வரீங்க. சோ அந்த கோல் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறதுனா இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நீங்க சும்மா கூப்பிட்டு பேசுங்க வாலண்டியர்ஸ்ட, உங்களை பத்தி நிறைய சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். ஓகே, நமக்கு இதைதான் நம்ம போறோம். அப்புறம் அதுக்குள்ள நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது கம்மியாயிரும். இது ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக்குங்க. இப்போ ஒரு 4 பேர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, எல்லாரும் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க உங்க மைண்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னு யாருக்கு தெரியும்? சோ உங்க மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் எப்பவுமே இருக்கணும். இல்லைன்னா அவங்க சொல்றத மூளை செல் இயல்பா ரியாக்ட் பண்ணும். நம்ம அதுக்கு விட்டுறக்கூடாதுங்கிறதான் இப்ப நம்ம வந்து அந்த மெடிடேட்டிவ் பேட்டர்ன்லாம் ஒண்ணு காம் பண்றீங்க, ரிலாக்ஸா வச்சுக்கிறீங்க. ஆனாலும் சிந்தனை தான் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஓடிட்டு இருக்கணும். அதை எப்பவுமே எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணுமே எனக்கு ஓடலையா, அவ்வளவுதான், நம்ம கொஞ்ச நாள் தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் நடத்துவேன். சோ அதனால என்னன்னா ஏதாவது ஒண்ணு வேணும். அப்ப ஏதாவது ஒண்ணு வேணுங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டு அதுக்குள்ள டிராவல் பண்ணணும். அதுல டீப்பா டிராவல் பண்ணணும். அதுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அது நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்குள்ள போக போக அது உருவாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வேலை செஞ்சோன்னா போதுங்க, எதுவுமே நம்ம இது பண்ணாது. இதுல இருந்து ஹீல் ஆகி வந்துடலாமா மேம்? நம்ம நினைக்கிறது ஓகே, பட் இது எந்த அளவுல வந்து நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாரும் பழைய இதுக்கு வந்து நம்ம பழைய மாதிரியான ஒரு இது ரெக்கவரன்ஸ்க்கு வந்துருவோமா மேம்? அது உண்மைதானா அந்த மாதிரி பண்றப்ப? விஷயம் என்னன்னா இயற்கைகிட்ட பொறுப்பை கொடுக்கணும். இயற்கை வந்து நாள் போக போக நம்மள வந்து அழகா மாத்தி கொடுக்கும். ஆனா பதற்றமும் பயமும் அதை வந்து மறுபடியும் ஒர்ஸ்ட் கண்டிஷனுக்கு மாத்தி விட்டுரும். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அவங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துலயுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஏன்னா இன்னொரு கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகே, எனக்கு புரியுது, அது ஈஸி கிடையாது, பயம் இருக்கு உங்களுக்கு உடல் சார்ந்து. ஆனா அதுல இருந்து வெளியில வந்து எனக்கு முடியும் நீங்க நினைக்கிற அடுத்த செகண்ட்ல உடலோட ஒவ்வொரு புது விஷயமும் அதுவா உருவாக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் தான் எல்லாமே நம்ம பாக்குறோம் இல்லையா? ஒரு செடி வச்சா ஒரு 3 மாசம் 6 மாசத்துல அதோட வளர்ச்சிங்கிறது அதே மாதிரிதான் உடலும் புதுசா தான் உருவாகுது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொன்னேன், நோய் வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது, வந்தா சரியாகணும்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோய்னு ஒண்ணு இல்ல, அது வந்து ஒரு ஹெல்த் சேஞ்ச். அந்த சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அது டைம் எடுத்துக்கும். உங்களுக்கான க்ரோத்தையும் உங்களுக்கான ஸ்ட்ரென்த்தையும் உருவாக்கி கொடுத்துட்டு அது போகும். நீங்க அது கூட எதுவுமே பண்ண வேணாம். உங்களோட க்ரோத் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, நீங்க எதை நோக்கி போறாங்கன்றதுல டிராவல் பண்ணா அதுவா மாறிக்கும். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகேங்க. ஓகே மேம். தேங்க்யூ. வணக்கம் மேடம், மதுரையிலிருந்து சுரேஷ்குமார் பேசுறேன். சொல்லுங்க சுரேஷ்குமார். மேம், உங்க செஷன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அட்டென்ட் பண்றேன். செஷன் வந்து சரியா வந்து இது பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. இந்த செஷன் ஃபுல்லாவே நான் வந்து மேமோட அப்படியே எல்லாத்தையும் கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். எனக்கு வந்து இப்போ இந்த 15 வருஷத்துக்கு மேல வந்து மென்டலி என்ன சரியா தூக்கம் இல்லை, ப்ராப்ளம். இதுல தேடுதல் இருந்ததுனாலதான் இந்த ஒரு கிளாஸ்ல வந்து நான் ஜாயின் பண்ணேன். நான் ஆக்சுவலா நான் வந்து தேடினது வந்து ஹிப்னோதெரப்பி மூலியமா சப்கான்சியஸ்ல நிறைய வந்து இருக்கு, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடல தான் போனேன். அப்பதான் மேமோட இதை பார்த்துட்டு படிச்சுட்டு சரி இங்க வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாமே டைரக்ட் கிளாஸ் தான் கூப்பிட்டாங்க ஹிப்னோதெரப்பில. அதனால வீட்டை விட்டு வர முடியல, பிள்ளைங்களை விட்டு வர முடியலதுனால சரி நம்ம ஆன்லைன்ல கிளாஸ்ல அட்டன் பண்ணி நம்ம வந்து ஓனாவே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து மணி வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாமே நான் செக் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. ஆனால் மென்டலி வந்து நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன். அது ஃபேமிலியில வந்து ஓரளவுக்கு தான் தெரியும். நான் வந்து நிறைய இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன், அது நல்லாவே தெரியும். அதுதான் வந்து மேம்கிட்ட வந்து ஒரு செஷன்ல வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன், சப்கான்சியஸ்ல இருக்கிறத வந்து நான் எப்படி ரிமூவ் பண்ணிக்கிறது அப்படி சொல்லிட்டு. அதுக்கு மேம் வந்து நிறைய டூல் பண்ணீங்க. அதை வந்து மைண்ட் மேப் போட்டுட்டு அந்த இடத்துல போய் வந்து நம்ம வந்து சில இது அந்த இதை அஃபர்மேஷன் கொடுத்து நம்ம வந்து இது பண்ணாதான் அது வந்து இதாகும் அப்படின்னு. எனக்கு வந்து எந்த இடத்துல வந்து நான் தப்பு பண்ணியிருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இந்த டாக்ஸிக் பீப்புள் இருந்து நான் வெளியில வரணும்னு பாக்குறேன். இருந்தாலும் அந்த
அவங்கள பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகம் வந்து திருப்பி வந்து அந்த இடத்துல இதாகிடுது. என்னை அஃபெக்ட் பண்ணுது. நான் திருப்பியும் அந்த இதில் போயிடுறேன். அதே போல் என்னை வந்து சரியாக அதிகமாகவும் என்னை வந்து அதிகம் கேர் பண்ணிக்கல. இப்போ ஒரு கடந்த ஒன் இயரில் தான் நான் பார்த்துட்ருக்கேன் என்னை நல்லா. நான் என்ன பண்ணுறேன், மென்டலி என்ன இது பண்ணுறேன் அப்படின்னு. ஒர்க்கு அது இதுவும் போயிடுவேன், அப்படியே விட்டுருவேன். இந்த 1 இயரில் தான் கரெக்டாக என்னை பார்க்கணும், இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு வர்றேன். பிள்ளைங்களையும் கவனிச்சுக்கோம் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக அப்படியே நான் இப்போ தான் நான் நோட் வச்சு எழுதி அதை ஃபுல்லாகவே பண்ணிட்டு வர்றேன், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. அதில் இது எனக்கு ஒன்று தான், இந்த சப்கான்சியஸில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டை தான் எனக்கு ஓடிட்டே இருந்தது தேடுதலில். இப்போ வந்து அந்த அந்த பீப்புள்ஸை பார்க்குறேன், இவங்களால நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின் போது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடுது. அதே போல் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 3-4 மணிக்கு மேலே எனக்கு தூக்கத்திலேயே நானே வந்து பேசுகிற மாதிரி என் வீட்டில் சொல்லியிருக்காங்க. எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, நான் பேசுகிறேன், அதை வந்து எனக்கு ஆனால் தெரியல. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இதாகிடுது. ஆனால் அதுக்கடுத்து உடம்புல ரீதியாகவும் இதுலேயும் ஒரு பெயின் வரும், ப்ராப்ளம் அந்த மாதிரி. என்னால் அடுத்த நாள் வந்து என்னால் வந்து அந்த ஒரு வேலைக்கு போனோன்னா சரி அட்டன் பண்ண முடியாது, அப்படி இருந்தது ஃபுல்லா. அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் எங்கேயாவது போய் உட்காருவேன், கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு வர்றேன் ஃபுல்லா. ஆனால் என் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நான் சிவில் இன்ஜினியர். நான் அதை வந்து அந்த லைன்ல கேட்டா மட்டும் பண்ணி கொடுத்துட்டு அப்படி மாதிரி எடுத்துட்டேன். ஆனால் வீட்டில் அவங்களுக்கு வந்து மந்த்லி என்ன வேணுமோ அதுக்குள்ளே செட் பண்ணிட்டேன். நான் ரெண்டல் விசா வந்து இப்போ இது பண்ணி நல்லா செட் பண்ணிட்டேன். எனக்கு மெயினானது வந்து இந்த மென்டல் ஒரியிலிருந்து வெளியில் வரணும், அந்த டாக்ஸிக் பீப்புளேருந்தும் நான் வந்து வெளியில் வந்துடணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் அந்த தேடுதலில் மேம்கிட்ட வந்தேன். இந்த மேப்லாம் போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் என் மைண்டு வந்து அந்த பீப்புள்ஸை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி பழைய ஞாபகங்கள் திருப்பி வந்துடுது. இதுலேருந்து நான் வெளியில் வரணும். ஆனால் மேமோட டூல்ஸ் எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. நான் இப்போ வந்து அதை கரெக்டாக அந்த மாதிரி நானே போயிட்டாலுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஹாப்பி மூடுக்கு போய் அங்கே வந்து அதை வச்சுட்டு வந்துடுறேன். நான் ஈவன் என்னோட பிள்ளைங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த ஹாப்பியாக இருக்க மாதிரி அந்த மைண்டில் வந்து செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். ஆனால் அவங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கோவம் வந்துடுது, நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு. அப்படிங்கும் போது அது திருப்பி வந்து இதாகிடுது எனக்கு ஃபுல்லாக. ஸோ இது ஒரு இதில் வெளியில் வரணும் எனக்கு. பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட முயற்சி நல்லா இருக்கு, நிறைய தேடுதல். இன்னைக்கு ஒரு விஷயம் கிடைச்சி அதுல ரொம்ப டீப்பா போய் எழுதி வச்சு அதை பிராக்டிஸ் பண்றீங்க. அதெல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல மாற்றத்துக்கானது. ஸோ இப்போ ஓரளவுக்கு நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க. ஆனா அந்த பழைய நிகழ்வுகள், தப்பு நடந்த இடம், அதுக்கான சம்பந்தப்பட்ட நபர்கள் அவங்கள பார்க்கும்போது வரக்கூடிய வலி மாத்திரம் இப்ப சொல்றீங்க. ஓகே, ஸோ இதுல இருந்து நீங்க வந்துருவீங்க. இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ஸ்லாம் திரும்ப திரும்ப நீங்க போட்டு பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு தடவை கேட்கும் போது ஒரு சில விஷயம் பிரேக் ஆகும், 2வது தடவை கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் டீப்பரா வேலை செய்யும், 3வது தடவை 4வது தடவை கேட்கும் போது உண்மையான பாயிண்ட்ஸ் என்னன்றது புரிஞ்சிடும். நம்ம சொல்ல வர்றது டாக்ஸிக் பீப்புள்னு ஒண்ணு இல்ல, மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பவர் இருக்கு, நல்ல மனிதர்கள். ஸோ அவங்கள நம்ம பயன்படுத்துற விதம், நம்ம அட்ராக்ட் பண்ண விதம், அந்த மாறுதல் தான் வந்து அது ஹர்ட்டா மாறி இருந்திருக்கும். அதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி, அதாவது அந்த கடுமையான அந்த விஷயம்ன்றத கவனிக்கிறத மாத்தி அமைச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயம் மாத்திரம் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ அன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு விதத்துல தேவையா கூட இருக்கலாம் உங்களோட வலிமைக்கு. நாளைக்கு நீங்க சிவில்லயே நீங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரியோ இல்ல இண்டஸ்ட்ரி மாதிரியோ கட்டி கொடுக்கறதுக்கான ஒரு பலம் கிடைக்குதுன்னா அன்னைக்கு அவங்க உருவாக்கி விட்ட சில வலிமையும் காரணமா இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு நீங்க உங்களோட பிசினஸ் உங்க ப்ரொஃபஷன்ல ஸ்ட்ராங்கா போயிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்களுமே வந்து ஃபீல் பண்ணி உங்க கூட கனெக்ட் ஆகி நல்ல லைஃப் கூட இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க மீண்டும் வந்துருவீங்க, எனக்கே தெரியுது. எனிவே தேங்க்யூ ஸோ மச். நீங்க நிறைய விஷயத்த அழகா ஷேர் பண்ணீங்க, எல்லாத்துக்குமே உதவியா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இன்னர் கைடன்ஸ் மாஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கைடன்ஸை பொறுத்த வரைக்கும்
யாராவது ஒருத்தங்க பண்ணாதான் நல்லா இருக்கு அப்படிங்கிறது. ஒரு கொஸ்டின் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம ஒரு பிளான் பண்ணி நகர்றோம், ஆனா மத்தவங்க அவங்க ஒரு பிளானை கிரியேட் பண்ணிட்டு நம்மள ஃபாலோ பண்ணி வைக்கிறாங்க. சோ அது ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் மத்த சொல்லிட்டேன். நீங்க பிளான் பண்ணி நகரும் போது ஓகே, அதே சமயத்துல இன்னொருத்தங்க பிளான் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே வந்து அந்த டாக்டிக்ஸ், டிப்ளமேட்டிக்கா மூவ் பண்ற அந்த ஸ்கில் தான். நீங்க இன்னர் காம் தான் ப்ரையாரிட்டின்னு நீங்க இருந்தீங்கன்னா எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல வரும். அது ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தான், ஆனா நடக்கும். அப்போ நீங்க சில நேரம் நீங்க உருவாக்கி வச்சதை ஃபோக்கஸ் பண்ணலாம், சில நேரம் இன்னொருத்தவங்க உருவாக்கி வச்சுட்டாலும் அதுல டென்ஷன் மாத்திரம் வரக்கூடாது. நீங்க ஒண்ணு பிளான் பண்ணிட்டீங்க, நகர்ந்துட்டு இருக்கீங்க, திடீர்னு இன்னொருத்தவங்க பிளான் பண்ணி அவங்க அந்த இடத்துல மாத்தி விடுறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல டென்ஷன் மாத்திரம் வரக்கூடாது. டென்ஷன் இல்லாம கூலாவே நீங்க அவங்க சொல்றதையும் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதையும் நீங்க நினைச்சு வச்சதையும் மைண்ட்ல கவனிச்சீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல அவங்களே ஓகே பண்ணி உங்களுக்கு கூட வந்துருவாங்க. இல்ல ரேர் கேசஸ்ல அவங்களது ஓகே ஆனாலுமே அது உங்களை பாதிக்காம இருந்துச்சுன்னா அந்த ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்க பிளான் பண்ணதையே மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு வரும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து நம்மளோட அந்த காம்னஸ்குள்ளதான் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சோ இன்னர் கைடன்ஸ் மாஸ்டரி அப்படிங்கறத மாத்திரம் நீங்க ரொம்ப சீக்கிரம் பார்த்துடலாம். இன்னர் கைடன்ஸ்னா என்னன்னா, உங்களுக்கு நிறைய தெரியும், இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க கைட் பண்ணா நல்லா இருக்கும், யாராவது ஒருத்தங்க சொன்னா நல்லா இருக்கும், யார்ட்டையாவது கேட்டு பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, யார்ட்டையாவது கேட்கறது, அவங்க சொல்றதை செய்யறதுங்கிறத தாண்டி நமக்குள்ளேயே ஒண்ணு நம்மளை கைட் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இன்னர் கைடன்ஸ். அதாவது நமக்குள்ளேயே ஒண்ணு இருக்கு, அது நம்மளை கைட் பண்ணா நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியும். அதே யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, நாலுல இருந்து நீங்க இனிமேல் 5 o'clock தான் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால முடியுமானா கண்டிப்பா முடியாது. அது வேற பெயினா வேற மாறி இருக்கும். கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்க சொன்னாங்க செய்யவே இல்லை அப்படின்னு. சோ அது இல்லாம நம்ம மனசுக்கிட்ட நம்ம சொல்லி வச்சிருக்கோம், காலையில நான் இதை எழுந்திரிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம சொன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்துல அது உள்ள இன்டர்னலா மோட்டிவேட் ஆகி நம்ம எழுந்திரிச்சிருவோம். சோ இது எப்படி பிராக்டிஸ் பண்றது? நமக்குள்ள இருக்கிற ஒண்ணு கைட் பண்ணா மட்டும்தான் நம்மளால எதையுமே ஈஸியா பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் இருக்காது. வெளியில இருக்கவங்க ஒருத்தவங்க சொல்லி செஞ்சோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்கும். சோ அப்ப அந்த நமக்குள்ள இருந்து வர்றது இப்படி இன்னும் வந்து அழகா கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸோ இந்த இன்னர் கைடன்ஸ் மாஸ்டரி தெரிஞ்சுக்கணும்னா 3 விஷயத்த மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஒண்ணு வந்து உங்களோட இஷ்யூ பேஸ்ட் திங்கிங் 0 ஆயிடுச்சான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கணும். உங்களோட பிரச்சனை சார்ந்த எண்ணம் வந்து 0 ஆயிடுச்சான்னு பார்க்கணும். அது எப்படி செக் பண்றது அப்படின்னா, உங்களுக்குள்ள ஓடுற சிந்தனைகளை அடிக்கடி கவனிச்சு பார்க்கும்போது உங்களை பாதிக்கிற மாதிரி சிந்தனை வருதா, உங்களுக்கு உதவுற மாதிரி சிந்தனை வருதான்றதை பார்க்கணும். இல்ல பாதிக்கிற மாதிரி சிந்தனை ஒண்ணு கூட இல்ல, சூப்பர், நீங்க வந்து இப்போ கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. அதே சமயத்துல எனக்கு என்ன நடக்கணுங்கிறதையும் தெளிவு இருக்கு அப்படின்னா யூ ஆர் த ரைட் பர்சன் டு கண்டினியூ திஸ் டெக்னிக். சோ எனக்கு என்ன நடக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கேன் நானே, எனக்கு இதெல்லாம் தான் நடக்கணும். அப்போ இதெல்லாம் தான் நடக்கணும் அப்படிங்கும் போது எக்ஸாம்பிளுக்கு வந்து கோல் ஓரியன்டட்னே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அது ரிலேட்டட்ல நீங்க கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது சார்ந்த சில சயின்ஸ், சில தியரிஸ், சில ஆர்டிகல்ஸ், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் வந்து ஹியூமன் பிரெயினுக்கு தேவை. ஓகேங்களா? ஹியூமன் பிரெயினுக்கு என்ன தேவை அப்படின்னா, கண்டிப்பாவே சில விஷயங்கள் மோட்டிவேட்டடா நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு மோட்டிவேஷனே இனிமேல் லைஃப்ல தேவையில்லை, அது நம்மகிட்டயே நம்ம உருவாக்கிக்க முடியும். ஆனாலும் ஆராய்ச்சி சார்ந்ததோ அறிவியல் சார்ந்ததோ சில விஷயங்களை நம்ம படிச்சா மட்டும்தான் நம்மளால அடுத்த சிந்தனையை இயல்பா உருவாக்கிக்க முடியும். இப்ப எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீட் பேஸ்ட்ல ஒரு தாட் வந்திருக்கணும். அது என்னவா இருக்கணும்னா, நடக்க வேண்டியது இதெல்லாம் நடக்க வேண்டியது இல்லை. என் குழந்தை கூட நான் சந்தோஷமா இருக்கணும், என் ஹஸ்பண்டும் நானும் சந்தோஷமா இருக்கணும், எங்க வீட்டுல எல்லாரும் நிறைய பொருள் வாங்கி நாங்க ஹாப்பியா இருக்கணும், இதெல்லாம் அதுவா நடக்கணும். அதுக்கு இப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. அதே சமயத்துல இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது பேகம்னு ஒருத்தங்க பேசினாங்க, பிரியாணி ஸ்டால் பத்தி சொன்னாங்க. இன்னொருத்தங்க வீட்டுல வந்து சில சமையல் பொருட்களை நானே அரைச்சு கொடுப்பேன் பொடி சார்ந்து அப்படின்னாங்க. இன்னொருத்தங்க வந்து சில டிசைனிங் ரிலேட்டட்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னாங்க. நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் நீங்க இதுக்குள்ள இருப்பீங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கில் சார்ந்த ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சீங்கன்னா அதுக்கு சில இன்ஃபர்மேஷன் தேவை. அதை நீங்க வந்து கண்டிப்பாவே படிச்சாதான் நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதை எப்படி படிக்கிறதுனா, நீங்க உங்க மொபைல் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல்ல மேபி ஏதாவது நீங்க கிண்டில் மாதிரி ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா புக்ஸ்
இல்ல சிலர் கூகுள் ரிசர்ச் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு ஆர்டிகல்ஸ் பத்தி எடுத்து நீங்க என்ன சொல்றீங்களோ, நிறைய புக்கு நம்ம படிக்க கூடாது, அது ஸ்ட்ரெஸ். நிறைய தேவையில்லாதது வந்தது போனது அங்க பாக்குறதெல்லாம் படிக்கவே கூடாது, அது வந்து வேற மாதிரி ஸ்ட்ரெஸ். நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம என்னென்ன தேவையோ, எதை நோக்கி போறோமோ. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து நான் ஒரு பிரியாணி ஸ்டால் வச்சிருக்கேன், எனக்கு என்ன படிக்கணும், என்ன சேல்ஸ் பண்ணணும். ஓகே, என்ன சேல்ஸ் பண்ணணும், நான் இன்னைக்கு 200 பேக்கெட் சேல்ஸ் பண்றேன், அடுத்தது நான் ஒரு 2000 பேக்கெட் சேல்ஸ் பண்ணணும். அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சேல்ஸ்ல ஒரு 2 தியரி கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும், இல்லைன்னா நம்ம அதுல க்ரோ ஆக முடியாது. ஓகே, சோ நான் சேல்ஸ்ல தியரி படிச்சுட்டேன். இப்ப என்ன பண்ணும், ஓகே கஸ்டமர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, 2000 பேர்த்த நான் ஹேண்டில் பண்ணும். அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றது என்னன்னா, அதுக்கு ஒரு தியரி இருக்கும், அதை கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். அதுல ஒரு 2ல இருந்து ஒரு 5 தியரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவா நான் அது சேல்ஸும் படிச்சுட்டேன், நான் கஸ்டமரையும் படிச்சுட்டேன், இப்ப நான் என்ன பண்றது, இப்ப அதோட அடுத்த கட்டம் ஒரு அக்கௌண்ட்ஸ், ஒரு ஃபினான்ஸ் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுல டீப்பரா போய் அதை படிச்சுக்கணும். இதெல்லாம் தான் உங்களுக்குள்ள ஒரு கைடன்ஸை உருவாக்கி கொடுக்கும். இமோஷனல் பிரைன் அப்படிங்கறத இப்ப நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், லாஜிக்கல் பிரைன் அப்படிங்கறத ஸ்டிமுலேட் பண்ணிட்டோம். இமோஷனல் பிரைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை நம்ம யோசிச்சு பழகிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்ப நமக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவு இருக்கு. அது சார்ந்த சில விஷயத்த படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இங்கதான் எனர்ஜியை வேலை செய்யும். அப்ப என்ன பண்ணுவோம், உங்களை அறியாமையே அது சார்ந்த சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும். வந்ததுக்கு அப்புறம் அது ரிலேட்டட்ல யார் கூட பேசுறீங்க, அது ரிலேட்டட்ல எவ்வளவு மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றீங்க, அது ரிலேட்டட்ல என்ன மாதிரியான கோர்சஸ், என்ன மாதிரியான கிளாஸஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க, இதையும் கவனிக்கணும். இதெல்லாம் தான் இன்னர் கைடன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். இன்னர் கைடன்ஸ் சும்மாலாம் வராது, அதுக்குன்னு ஒரு எஃபோர்ட் இருக்கும். ஸோ இதை நம்ம ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு நாள் என்ன ஆகும்னா, உள்ள இருந்து ஒரு ஐடியா ஒண்ணு வந்துட்டு போகும். அந்த ஐடியா எக்ஸாக்டா உங்களால ஃபாலோ பண்ண முடியற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க போராட்டம் இருக்காது, இங்க ஒரு பதற்றம் இருக்காது, இங்க ஒரு பயம் இருக்காது, ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். நீங்க போய் அதை பண்ணுவீங்க, அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருப்பீங்க, ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு கைடன்ஸ் அப்படிங்கறத ஸ்டிமுலேட் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும். ஒண்ணு, இஷ்யூ பேஸ்ட் திங்கிங்ல நான் 0 ஆயிட்டேன். இன்னொன்னு, நீட் பேஸ்ட்ங்கிறத நான் ஃபோக்கஸ் பண்றேன். 3வது, எனக்கு என்ன வேணுங்கிறத நான் டிராவல் பண்ற படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ரிலேட்டட்ல மட்டும்தான் நான் டீப்பரா காலையில 1/2 hour, ஈவினிங் 1/2 hour படிக்கிறேன். அப்படிங்கிற இந்த பயிற்சி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், உங்க லைஃப்ல எங்க போனாலும் பிரச்சனைங்கிறது ஒண்ணு இருக்காது. மேம், நீங்க சொல்றத பார்த்தா இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா சாதாரணமா இருந்தாலாம் வந்து நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. இருக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் ஒரு கோல் பேஸ்டா ஒரு ஒர்க்னு போனா மட்டும்தான் நம்மளோட வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது பேர் என்ன சொல்லுவோம், எலி வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த எலி எல்லாம் வந்து நமக்கு உதவும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே யாருன்னா நம்மளோட மருத்துவம் சார்ந்த ஒரு துறைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அவங்களாம் சப்ஜெக்ட். அதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போனாதான் இந்த தாட் எல்லாம் போய் அதுல போக்கஸ் ஆகும். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஒர்க்குள்ளேயும் போனீங்கன்னா அதுவும் ஒரு சிஸ்டம், நீங்க அந்த சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆனீங்கன்னா ஹாப்பி. இப்ப எல்லா சிஸ்டமும் உங்களை ஹாப்பியா வச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கோல் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இதோட நீங்க சிங்க் ஆனீங்கன்னா தான். சிலருக்கு வந்து எனக்கு ஜாப்னா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி, காலைல போவேன், ஜாலியா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்படின்னா சந்தோஷம், அந்த மாதிரி போய்க்கலாம். சில ஒர்க் வந்து ப்ரெஷர் கொடுக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அந்த ஒர்க்கு தாண்டி உங்களுக்கு சிங்க் ஆகுற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாப் இல்லையா, நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே மேம், புரியுது மேம். நீங்க கிரியேட் பண்ணலாம், வீட்லயே இருந்து நீங்க 1000 விஷயத்தை பண்ணலாம். சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை உண்டு. என்னன்னா மேம், இப்படி ஒரு இன்சிடென்ட் பிறகு வந்து என்ன, இப்போ வந்து அதாவது ஹெல்த் இஷ்யூ மாதிரி, இப்போ வந்து உடம்புல ஏதாச்சும் ஒரு சின்ன காயமோ இல்லாட்டி வருத்தம் வந்தாலும் அதை வந்து பெருசாக யோசிச்சு அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஒரு 2-3 மாசமா இப்படி ஏய்க்கு மேம். அதால் வந்து எனக்கு வேற ஒரு வேலையிலையும் ஃபோக்கஸாக செய்யறதுக்கு வந்து மனசு விடுதில்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. அதுல வந்து வெளியே வந்துக்கலாம் இருக்கு. ஓகே, சோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, என்னன்னா எதுலையுமே கவனிக்க முடியல, உங்களுக்குள்ளேயே ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரியான பயமும் உருவாயிட்டே இருக்கு இல்லைங்களா? அதாவது வந்து எப்படின்னா, இப்ப வந்து ஏதாச்சும் உண்டு, இப்ப நானே எனக்கு அறிகுறி இப்படி இருக்கி,
எனக்கு இப்படி இருக்கும் அப்படின்ட்டு நானே நினைச்சிட்டு அதை நானாவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்படித்தான் இந்த இதான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதால வந்து எனக்கு வேற எதுலையுமே ஃபோக்கஸா வேலை செய்யறதுக்கோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றது இல்லை. அந்த ஸ்ட்ரெஸ் ஃபீல் உங்க பேர் என்னது? இருக்கா. என் பேர் சர்ஃபான். சஃபா இல்லையா? ஓகே. நீங்க என்னன்னா இப்போ இப்போ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல உங்களை தனியா உட்கார்ந்து உங்க கூட பேசி உங்க பிரச்சனை எல்லாம் நீங்க சொல்லணும். நிறைய இருக்கும் உங்களுக்குள்ள. அதைய நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுங்க. உங்களுக்குள்ள என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஏன் வந்து இப்ப நம்ம 6 செஷன் முடிஞ்சு 7வது செஷன் வந்துட்டாலும் சிலர் வந்து இன்னுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள நிறைய பாரங்கள் இருக்கும், அழுத்தங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும். அதை வெளிக்கொட்டாமையெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உங்களால கண்டிப்பா ஃபாலோ பண்றதுங்கிறது இயல்பானது இல்லை. ஓகேங்களா? இது வந்து இட்ஸ் ஆல் டெக்னிக். ஒரு அடுத்தடுத்த டெக்னிக் நான் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். வேகமா போறோம். நம்ம ஆல்மோஸ்ட் 6 செஷன்ஸ் முடிச்சிட்டோம். 6 செஷன்ல எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் உடஞ்சு போய் நம்ம நல்லா வந்துருவோமா அப்படின்னா, இது ஒரு ஃபார்முலா எடுத்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். நம்மளால முடியாத பட்சத்துல நம்ம முன்னாடி நம்மளுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சோ அதை யார்ட்டையாவது பேசும்போது மட்டும்தான் நம்ம நார்மலுக்கு வரோம். அதுக்கப்புறம் தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நீங்க கூப்பிட்டு பேசணும், உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணலாம். அப்பதான் ஈஸி. எப்படி மிஸ் வாலண்டியர் கிட்ட பேசுறது? அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. வாலண்டியர்ஸ் உங்க நம்பர் சரஸ்வதி இன்னைக்கு வேணா ஒண்ணு பண்ணுங்க. நம்பர்ஸ் குரூப் ஷேர் பண்றேன். ஓகே. சோ நீங்க கூப்பிட்டு பேசணும். உங்களோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் ஸ்லோவா உள்ள போகும். ஓகே மிஸ். ஓகேங்க. தேங்க்யூ. சோ ஹாய் மேம். சொல்லுங்க. ஹாய் மேம். ஒரு டவுட் மேம். இந்த ஆட்டிசம் பத்தி ஒரு டவுட் மேம் எனக்கு. அது வந்து என்னோட முதல் சனுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. வந்து 11 மந்த் வரலையும் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னே அவங்க வந்து தெரியல அவங்களுக்கு. 11 மந்த்ல தான் அதை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அவரோட ரியாக்ஷன் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னோட பையன் வந்து பேங்க்ல வந்து மேனேஜரா இருக்காரு. அவர் வந்து ரொம்ப பிஸியான டைப். அவங்க ஒன்லி மதர் இதுலதான் அவர் இருக்காரு. அவங்கதான் அவரை ஹேண்டில் பண்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு மதர் தான் கவனிச்சுக்க முடியும். இவருக்கு டைம் கிடையாது. நைட் டைம் வந்து அந்த ட்ரைனிங் மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டுல வந்து ஹோம் ஒர்க் மாதிரி கொடுக்குறாங்க பையன். இப்போ ஆனா அவனுக்கு இப்ப 3 வயசு ஆயிடுச்சு. ஆனா கொடுத்துட்டுதான் இருக்காங்க. இப்ப ஸ்கூல்லயும் சேர்த்துட்டாங்க. ஒன்லி ஹேண்டில் பண்ணிடுறது வந்து அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க அப்பா வந்து நைட்ல ஜாயின் பண்ணிக்கிறாப்ல. அவர் அப்பதான் டைம் கிடைக்கும். ஆனா வந்து அவங்க அம்மா வந்து எப்படின்னா, ஆக்சுவலா இதுக்கு வந்து நிறைய பேரோட அவர் வந்து அந்த குழந்தை வந்து பழகினாதான் இந்த இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அதை ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறாங்க மேடம். என்னோட மருமக தான். அவங்க வந்து அதை ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அவங்களாதான் ஹேண்டில் பண்றாங்களே ஒழிஞ்சு அந்த குழந்தைய வந்து வீட்டுக்குள்ளேயே தனியா வச்சு அவங்களும் வந்து வெளியில யார்ட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க. எனக்கு வந்து ஒரு மனசுல அது உண்டு. அது ஃப்ரீயா அவங்க இல்லாதனாலதான் குழந்தை அப்படி இருக்கும். என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் அது. இப்பயுமே அந்த குழந்தைய வந்து எங்கிட்ட கூட விடுறது இல்லை. நாங்க தாத்தா பாட்டி தான். எங்கள்கிட்டயுமே அவங்க விட மாட்டாங்க. ரொம்ப விடவே மாட்டாங்க. பக்கத்துலயுமே அவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அங்கேயுமே யார்கிட்டயுமே அந்த குழந்தைய வந்து மத்த குழந்தைங்களோட பழக விடுறதோ எதுவும் பண்றதோ செய்யறது இல்லை. ஒன்லி அந்த கிளாஸ்க்கு மட்டும் அனுப்புறாங்க. அவங்க கொடுக்குற ட்ரைனிங் பண்றாங்க. இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்ப ஸ்கூலுக்கு போய் அவங்க கொஞ்சம் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறாப்ல. அது இன்னும் வந்து பேச்சு வரல. 3.5 வயசு ஆயிடுச்சு. இன்னும் பேச்சு வரல. இவங்க ஃப்ரீயாவே வந்து வெளியில ஒரு ஃப்ரெண்ட்ஸ்டையோ ஒரு ரிலேட்டிவ்ஸ்டோ வெளியில போறதோ எதுவுமே கிடையாது. அவங்க மதர் குழந்தையோட பையன் அம்மாவுக்கு. இத நாங்க சொல்லி எங்க சைட்ல இருந்து நாங்க சொல்லியாச்சு. இதுல இருந்து அவங்க வெளியில வந்தால்தான் அந்த குழந்தை வந்து சரியாகும்னு சொல்லிட்டோம். ஆனா அவங்க வந்து அத இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க மேடம். அவங்க வழியிலேயே தான் போறாங்க. பையனுக்கு இப்ப பேரனுக்கு வந்து 3.5 வயசு ஆயிடுச்சு. இன்னும் சுத்தமா அம்மா அப்பாங்கிற வார்த்தை கூட அவர் ஒழுங்கா பேசல. அப்படிங்கும் போது உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அவங்க ஆனா அதுக்கு அவங்க வந்து சரியான இது கொடுக்கவே இல்லை.
அப்படிங்கும்போது பையன் வந்து தனிப்பட்ட முறையில எங்கிட்ட வந்து வருத்தப்படுறாரு. எல்லாரோடையும் வந்து விட மாட்டேங்கிறாங்க, விளையாட விட மாட்டேங்கிறாங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க, இவங்களே எல்லாமே ஹேண்டில் பண்றாங்க, அவங்களே வந்து எல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சொல்லும் போது அவங்களுக்கு நாங்க அதை எடுத்து சொன்னாலும் புரியல. வந்து நீங்க எல்லாரோடையும் குழந்தைங்களை விடுங்க, அவங்க அம்மா வீட்டுல அவங்க பாட்டி அவங்ககிட்ட விடுறதோட சரி, வேற யாரு ரிலேட்டிவ்ஸ், எங்க ரிலேட்டிவ்ஸ் என்னோடது எங்க யார்கிட்டயுமே அவங்க குழந்தைய விடுறது கிடையாது. அது மாதிரி பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க கூட அவங்க வந்து விளையாட விடுறது இல்லை. அப்படிங்கும் போது இது சீக்கிரம் அது குணமா அவருக்கு சான்ஸே இல்லைன்னு நாங்களும் அவங்ககிட்ட நான் நேரடியா பேச முடியாது. என் பையன்கிட்ட சொல்லி சொன்னாலும் அவங்க வந்து அதை மைண்ட்ல ஏத்திக்கிறதே கிடையாது, அவங்களாவே ஹேண்டில் பண்ணிட்டே இருக்காங்க. இது எப்படி மேடம் சரி பண்றது, அவங்களுக்கு எப்படி சொல்றது, இது யார் மூலமா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து கியூர் ஆயிடுமா மேடம்? ஆட்டிசம்ங்கிறத வந்து கியூர் ஆயிடுமா? எனக்கு ரொம்ப மன கஷ்டம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேர் அவன் தான். அப்படிங்கும் போது அது அவனுக்கு வந்தது வந்து என்னோட ரொம்ப மன கஷ்டம், எங்களுக்கு கஷ்டம். இது எப்படி கியூர் ஆயிடுமா? இது நாள்பட்ட முறையில இதை சரி பண்ணிட முடியுமா? இதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க மதருக்கு வந்து வந்து கவுன்சிலிங் கொடுக்கணுமா? இன்னும் நிறைய கொடுக்க வேண்டி இருக்குமா? அது யார்கிட்ட நாங்க பேசலாம்? ஸ்ரீமதி இல்லையா உங்க பேரு? ஸ்ரீமதி. ஆமா மேடம். ஓகேங்க. சோ நீங்க மியூட் பண்ணிக்கங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே மேடம். அதாவது தனி மனித சக்திங்கிறதுங்கிறது என்னன்னா, தனி மனித அமைதிங்கிறது. தனி மனித அமைதிங்கிறது ஒரு சூழல் நம்மளை சுத்தி இருக்கு, அது என்னை பாதிக்கல. அப்ப பாதிக்கலன்னா எப்படி பாதிக்காம இருக்க முடியும்? அவங்க கஷ்டப்படுறாங்க பார்த்தாலே தெரியுது, எல்லா குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அது என்னை பாதிக்கதானே செய்யும். இந்த இடத்துல பாதிப்புங்கிறது நம்மளோட மூளையோட பவரை டவுன் பண்ணிட்டு நம்மனால மத்தவங்களுக்கு உதவுற தன்மையும் கம்ப்ளீட்டா குறைச்சிரும். நம்மனால ஒருத்தங்களுக்கு இல்ல 1000 பேருக்கு இல்ல 1,00,000 பேருக்கு இல்ல உலகம் ஃபுல்லா உதவ முடியும். எப்போனா நம்மளோட நிம்மதிக்கு அப்புறம். அப்ப நம்ம நிம்மதியை ஃபர்ஸ்ட் நம்ம தனிப்பட்ட முறையில கொண்டு வரணும். அதுதான் நான் சொல்றேன் அந்த தனி மனித பவர் அப்படிங்கிறது. நிம்மதி வந்து நமக்குள்ள இருக்கணும். ஐயோ நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன், வாழ்க்கையில ரொம்ப சோகமா இருக்கேன்னா இது நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும், நமக்குள்ள நிம்மதியை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடணும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம் எல்லாருமே. நமக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கு. இப்ப ஸ்லோவா நம்ம நிம்மதியா இருக்கும் போது மட்டும்தான் நம்மளோட மூளையோட திறன் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம மூளையோட திறனை வச்சுதான் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம சாதிக்க முடியும். இப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்ப ஸ்லோவா அந்த குழந்தைய அவங்க அம்மா மத்தவங்களோட விளையாட விடணும். இதுக்கான கவனத்தை அங்கங்க கிரியேட் பண்ணி வைக்கணும். பிரைனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நீங்க என்னை கவனிச்சுட்டு இருக்கீங்க, அதே சமயத்துல உங்க வாழ்க்கையில என்ன ஆகணுங்கிறதையும் நீங்க கவனிச்சு பாருங்க. உங்க மூளைக்கு அவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் ஒண்ணு கிடைக்கும். அப்ப நீங்க உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது, பேசிட்டு இருக்கும் போது, உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, வேலைகளுக்கு நடுவுல அப்படியே ஒரு சின்ன எண்ணம் அப்படியே லைட்டா போயிட்டு வரணும். அந்த குழந்தைய ஃபீல் பண்ணி அப்படியே அந்த குழந்தை வராரு, இப்ப உங்கள்கிட்ட பேசுறாரு, உங்க வீட்டுல எல்லாத்தையும் பேசுறாரு, வெளியில போறாரு, எல்லாத்தையும் விளையாடுறாங்க, அவ்வளவுதான். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா ஜஸ்ட் ஒரு 30 seconds to 1 minute கூட ஆகாது. இதை நம்ம கிரியேட் பண்ணும் போது நம்ம மூளை தான் ஒரு விஷயத்த உருவாக்குது. இந்த இயற்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டும் யார் உருவாக்குறா? எல்லா மூளையும் சேர்ந்துதான் அந்த இன்ஸ்டன்ட் உருவாக்குது. இப்ப நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் இன்னும் வேணும். என்ன நடக்கணும்னா, அந்த குழந்தை எல்லாத்துக்கூடயும் இயல்பா விளையாண்டு தனக்கான வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா இருக்கிற, ஆரோக்கியமா இருக்கணும். இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப அதை வந்து ஃபர்ஸ்ட் அங்கங்க உருவாக்கி பார்க்கணும். உருவாக்கி பார்க்கும் போது நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா நடக்குது. இது ஆல்ரெடி ரிசர்ச். ஓகேங்களா? உருவாக்கி பார்த்தா யாருனால அதை 100% நடக்க வைக்க முடியும் அப்படின்னா, எந்த மூளை அமைதி நிலையில இருக்கோ அந்த மூளையோட சக்தினால ஒரு விஷயத்த உருவாக்க முடியும். அப்ப நம்ம அமைதிங்கிறது என்னன்னா, நம்மளை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள் உள்ள போகாம பாத்துக்கிறது அமைதி. அப்ப அந்த இடத்துல அமைதியை கிரியேட் பண்றீங்க. ஸ்லோவா அந்த குழந்தைய ஃபீல் பண்றீங்க, வெளியில அது விளையாடுது, உங்க மருமகளை ஃபீல் பண்றீங்க, அவங்களோட சிரிச்ச முகத்தை பாக்குறீங்க, அவங்கள பத்தி நீங்க அப்படியே பாராட்டுறீங்க, எல்லாத்துக்கூடயும் அந்த குழந்தைய விளையாடுறது, இப்ப அதுக்கு காரணம் மருமகதான் அப்படின்றத உங்களுக்குள்ள நினைச்சு பாக்குறீங்க. இதெல்லாம் எது இயல்பா வருதோ அதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்ப அதுக்கப்புறம் ஸ்லோவா பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வரும், என்விரான்மெண்ட்ல சேஞ்சஸ் வரும். அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம கொடுக்குற கேர் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம செகண்ட் செஷன்ல சொன்னோம் இல்லையா? ஏன்னா ஒருத்தங்களை லைட்டா மன அழுத்தத்துக்கு உள்ள நம்ம எடுத்துட்டு போயிட்டோம்னா அவங்க செய்யற ஒவ்வொரு வேலைக்குள்ளயும் அது பிரதிபலிக்கும்.
அவங்களால நார்மலா இருக்க முடியாது. அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு கோவம், இயல்பான கோவம், டென்ஷன் ஆவாங்க. அவங்க சில விஷயத்த கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம ஏதோ ஒண்ணு உருவாக்குவோம். ஸோ அந்த இடத்துல ஒரு கேர் அதிகப்படுத்தணும். அதை அதிகப்படுத்தி ஒரு ஃப்ரீடம் கொடுத்து எது செஞ்சாலும் சரிதாங்கிற ஒரு பார்வைக்கு எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, அவங்களோட அந்த அவங்களோட ரிலாக்ஸேஷன் அந்த இடத்துல வரும்போது ஸ்லோவா சூழலும் ஆரம்பிக்கும். இன்னொன்னு காமனான ஒரு கொஸ்டின், ஆட்டிசம் அப்படிங்கிறது சரியாகுமானா 100% சரியாகும். அது வந்து பேரண்ட்ஸோட கையில இருக்கு, சுத்தி இருக்கவங்களோட கையில இருக்கு. அதை நம்ம பாக்குற விதத்துல இருக்கு. எல்லாத்தையும் நம்ம நினைச்சோம்னா மாத்தி அமைக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுங்களா இப்ப நான் சொல்லும் போது? கண்டிப்பா நானும் யோசிக்கிறேன் மேடம். இப்ப நான் இங்க இருந்து நான் நினைச்சிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பா என்கிட்ட வருவான், எங்க கிட்ட எல்லாம் பேசுவான், எல்லாம் பண்ணுவான். அவன் என்னட்ட கொண்டு விட்டா என்னால சரி பண்ண முடியுங்கிற கான்பிடன்ட் கூட என்கிட்ட இருக்கு. நான் பேசியே அவனை இது பண்ண முடியும்னு. ஆனா அவங்க விட மாட்டேங்கிறாங்க, எங்க கிட்ட விடுறது கிடையாது. ஓரளவுக்கு விட்டாங்கனாலே, இங்க உள்ளவங்க எல்லாத்தையும் பேசினாலே அவன் சரியாயிடுவான். ஏன்னா எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. ஆனா அவங்க வந்து அவங்களாலே சரி பண்ணிக்க முடியும், அந்த பிரச்சனையை அவங்களே உள்ளே வச்சுக்கிறாங்களே ஒழிஞ்சு அதை வெளியில வந்து காமிச்சிக்கவே இல்லை. என் பையன் மூலமா தான் எனக்கு இது தெரியவே செய்யும். ஆனா நான் நினைக்கிறேன் மேடம், நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து நீங்க சொன்ன நாள்ல அந்த கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பில இருந்து என் பிரேயர்ல இதுவும் இருக்கு. என்னோட பேரன் வந்து நான் அம்மா வீட்டை பத்தி உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். அது சரியான மாதிரி என் பேரன் ஒரு நாள் என்கிட்ட வருவான், என்கிட்ட பேசுவான் அப்படின்னு நான் டெய்லி நினைச்சுக்கிறேன், மனசுக்குள்ள இமேஜின் பண்றேன். நீங்க சொல்ற மாதிரி நான் இமேஜின் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானே என் ஹஸ்பண்டும் சொல்வாரு ஒரு நாள் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு. ஆனா அவங்க மதர் வந்து அதுல கொஞ்சம் கூட அவங்க வந்து எங்க கூட குழந்தைய விடணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. இன்னும் அவங்களுக்கு அந்த எண்ணமே வரல. அவங்களுக்கு எப்படி அந்த எண்ணத்தை வர வைக்கிறதுனா அவங்ககிட்ட தான் பேச வைக்கணும் இல்லையா மேடம்? இல்லைங்க, எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கணும். யாரோட பிஹேவியரும் நம்மள வந்து கோபத்தை கொடுத்துடக்கூடாது. அது மேல நம்ம கிரியேட் பண்ற டேர்மும் வந்து மாத்தி அமைச்சிடணும். இப்ப அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஒண்ணு கிரியேட் பண்றோம் இல்லைங்களா? சோ அதைய வந்து ஃபர்ஸ்ட் மாத்தி அமைக்கணும். அவங்க எதுக்காக பண்றாங்கன்னா, எங்களை எல்லாம் பிடிச்சிருக்கு, சோ எங்க கூட குழந்தைய நல்லா அனுப்புறதுக்காக அவங்க வந்து இப்போ தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் இப்ப நம்ம மாத்தி அமைக்க வேண்டிட்டோம். அதை ரெகுலரா உங்களுக்கு ஃபீல் பண்ணுங்க, பாப்பாங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க, குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க, எல்லாமே மாறிடும். எல்லாம் ஒரே செகண்ட்ல மாறிடும். இப்ப எல்லாரும் ஒரு சின்ன பிராக்டிஸ் மட்டும் பண்ணலாம். ஐஸ் க்ளோஸ் பண்ணி நான் சொல்றதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. உங்களோட பிரீத்திங் மாத்திரம் கவனிக்கிறீங்க. இப்போ அந்த பிரீத்திங் உங்களோட நாஸ்டில்ஸை டச் பண்ணி போகும். உங்க மூக்குத்துளைய உங்களோட மூச்சு காற்று தொட்டு உள்ள போகும்போது எந்த இடத்துல அழுத்தமான உணர்வு தெரியுதோ அதை மாத்திரம் கவனிச்சு அதுக்குள்ள அப்படியே டீப்பா போறீங்க. அதுக்குள்ள போக போக உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. உங்களுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கீங்கன்றது தெரியுது. இப்ப நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், எதை நோக்கி போறீங்கன்றதுல தெளிவு இருக்கிறதுனால அது சார்ந்த லைக் மைண்டட் பீப்புள் கூட இப்ப கனெக்ட் ஆயிருக்கீங்க. அது சார்ந்த டிஸ்கஷன், அது சார்ந்த சில எஜுகேஷன் உங்க லைஃப்ல கொண்டு வந்திருக்கீங்க. சில கோர்சஸ் எல்லாமே நீங்க ஜாயின் பண்ணி அதுக்குள்ள ஆழமா போறதுனால இப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு கைடன்ஸ் ஒன்று உருவாகுது. நீங்க வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும், என்ன மாத்தி அமைக்கணுங்கிறத உங்களுக்குள்ள இருந்தே ஒண்ணு சொல்றத அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. இப்ப அப்படியே பிரீத்திங் கவனிச்சு பிரீத் இன் ஆகும்போது உங்க அப்டமன்
எப்படி மூவ் ஆகுதுன்றத ஃபீல் பண்றீங்க. பிரீத் இன் பிரீத் அவுட் அப்போ அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே டீப்பா அதுக்குள்ள கவனிச்சு பாக்குறீங்க. ஒரு நல்ல ஃபீல் வருது. எதை ஒன்னையும் கவனிச்சு அதுக்குள்ள ஒரு ஃபியூ செகண்ட்ஸாவது கவனத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் அது டெவலப் ஆகுன்றது இப்ப தெரியுது. அப்படியே பிரீசிங் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. அப்படியே உங்களோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஃபீல் பண்றீங்க. ஃபிங்கர்ஸ்லாம் எங்க பட்டிருக்குன்றத கவனிச்சு அதுல எது ஒரு அழுத்தமான உணர்வோ அதை மாத்திரம் கவனிச்சு அதுக்குள்ள அப்படியே கொஞ்ச நேரம் இருக்க ட்ரை பண்றீங்க. இப்போ அதுக்குள்ள ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்க ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் ஒன்று உருவாகுது. எந்த ஒன்னையுமே கவனிக்கும் போது எந்த ஒரு பெரிய லேர்னிங்குமே ஈஸியா மாறுதுன்றது இப்போ தெரியுது. இப்போ அப்படியே பிரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. பிரீத் இன் பண்ணி ரைட் ஐ கவனிச்சு பிரீத் அவுட் பண்றீங்க. மறுபடியும் பிரீத் இன் லெஃப்ட் ஐ கவனிச்சு பிரீத் அவுட் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்ணி பாக்குறீங்க. இப்போ அப்படியே நெத்தி மாத்திரம் கவனிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு டீப் காம் ஸ்டேட்ல இருக்க ட்ரை பண்றீங்க.
அப்படியே அந்த காம் ஸ்டேட்ல இருந்துட்டு ஸ்லோவா உங்களுக்கு ஓகேனும் போது ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றீங்க. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே. ஸோ இப்போ யாராவது ஒரு கம்பெனி ரன் பண்றவங்க, இல்ல வந்து நான் ஒரு பெரிய ப்ரொஃபஷனலா இருக்கேன் அப்படிங்கிறவங்க யாராவது இந்த செஷன்ல இருக்கீங்களா? மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் பேசிட்டாங்க. இருந்தீங்கன்னா மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு உங்களை பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். நான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். முன்னாடி வந்து சிங்கப்பூர்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். பையனோட அந்த டிசபிலிட்டி இன் ஸ்பீச் அண்ட் பிஹேவியர் இதன் டிஸ்பியூட்னால என்னால் வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணி பிஸ்னஸ் பெருசாக பண்ண முடியல. நான் அவனை தம்பியை வந்து யாரையும் நம்பி இன்ட்ரெஸ்ட் பண்ணி விடுறதுக்கு பயமா இருக்கு. ஃபியர் எனக்குள்ள இருக்கு. இப்போ கொஞ்ச நாளா அவனை நான் ஸ்கூல்ல விட்டுருக்கேன். இங்க தூத்துக்குடியில இருக்கேன். இப்போ என்னால அவனை தைரியமா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுது. ஒரு ட்ரஸ்ட் வந்திருக்கு. இப்போ நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அவன் வந்து நார்மலா பேசிடுவான். அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஹையா இருக்கு. நான் கிளாஸஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என்னால அவனுக்காக பண்ண முடியுது. அவன் பேசிடுவான், அவன் நார்மல் ஆயிடுவான். இவன் வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை நான் ப்ராக்டிஸ் பண்றேன் இப்போ. அதுக்கு அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, பிபி ஹையா இருக்கு, அதனால ஒபிசிட்டியும் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஃபியர் இருந்துட்டே இருக்கு. எனக்கு அப்புறம் பையனை யார் பாப்பா அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டும் இருந்துட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்றேன். பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் சச் அ கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணது. இட்ஸ் ரியலி லைக் ரீபர்த் மாதிரி தான் ஐ கன்சிடர். ஆஃப்டர் அட்டெண்டிங் யுவர் செஷன் எனக்கு யாருமே தேவையில்லை, எங்க 2 பேருக்கும் நானே போதும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஓகே, தேங்க்யூ. ஸோ அப்புறமே நீங்க இப்போ குழந்தைகிட்ட சில சேஞ்சஸ் இருக்கு, ஸ்கூலுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஹெல்த்லயும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஸ்லோவா ரெக்கவர் ஆயிடுவோம் அப்படிங்கறத ஃபீல் பண்றீங்க இல்லையா? இப்போ அந்த ஸ்பீச் அது ரிலேட்டட்ல ஏதாவது ஒரு கவனம் வந்துச்சுன்னா நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்களா? இப்போ எப்படி அவன் வந்து பேச ட்ரை பண்றதே எனக்கு அது வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டா இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், ஆமா நான் அது ஸ்டாப் சொல்லிடுறேன். அவன் நார்மலா ஸ்கூல் போயிட்டு வரான், அவன் வந்து பேசிடுவான் அப்படிதான் யோசிக்கிறேன். பேசிடுவாருங்கிறது கூட ஸ்ட்ரெஸ் தான். இன்னைக்கு என்ன லெவல்ல இருக்காங்களோ அதை நீங்க என்ஜாய் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்லோவா லைட்டா அது உள்ள போயிட்டு இருக்கும். நல்லா வந்து கலகலப்பா பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்ன்றது லைட்டா கவனிச்சா போதும். மத்தபடி இப்ப என்ன இருக்கோ அதை என்ஜாய் பண்ணும். இப்ப அவர் என்ன பண்றாரோ, அவரோட கண்டிஷன் என்னவோ அதை ஃபீல் பண்ணும். ஸ்லோவா உங்களுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவர் நல்லா பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்ன்றது ஒரு சின்ன ஃபீல் மாத்திரம் கிரியேட் பண்ணினா போதும். ஓகே 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 மேம். ஓகே ஷூர். தேங்க்யூ. ஸோ வேற யாராவது இது மாதிரி இருக்கீங்களா? ஒரு பிசினஸ் பீப்புள், நான் ஒரு ப்ரொஃபஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஹலோ மேம். சொல்லுங்க. எஸ் மேம். உண்மைக்கும் நான் கொஞ்சம் தயங்கினது இந்த இடத்துல கதைக்கிறதுக்கு. என்னோட ப்ரொஃபஷன்ல இருந்து கொண்டு இந்த இடத்துல கதைக்கலாமான்னுதான். நான் இன்றைக்கு நான் லீவ்ல நிக்கிறபடியா தான் உங்களோட செஷனை அட்டென்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. மற்றபடி நான் உங்களோட ரெக்கார்டட் வீடியோ தான் கேட்கிறேன்னா. மேம், நான் ஒரு பெரிய ப்ரொஃபஷன்ல இருக்கிறபடியா நான் என்னோட ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்குரிய ஸ்டடீஸும் பார்த்து கொண்டிருக்கேன்.
என் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. என்னோட ஃபர்தர் ப்ரமோஷனுக்காக வேண்டி நான் டிஸ்ட்ரிக்ட் விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்டுக்கு போக வேண்டி இருக்கு நெக்ஸ்ட் மந்த். அப்ப நான் கொஞ்சம் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நான் பிள்ளைகளை கூட கவனிச்சதாலேயோ என்னோ தெரியல, அவங்க போனுக்கு கொஞ்சம் மெடிடேட் தான். நானா அவங்க கொஞ்சம் கெட்டிக்கார பிள்ளைகள். இப்ப நீங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணி அவங்க பரவாயில்ல, அவங்க பார்க்கட்டும், அவங்களோட பாட்டுல அவங்களுக்கு தெரியும், அவங்க கெட்டிக்காராக்கள் தானே, நான் அதை நான் அடாப்ட் பண்றேன், அடாப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன். இருந்தாலும் என்னோட இப்போ அதுக்கு என்ன மாஸ்டர் டிகிரிக்குரிய ரிசர்ச் சப்மிஷன் திஸ் மந்த் எண்ட். I have to go this month and next month beginning to my promotion another district while leaving my family in with my husband, my 2 children and sick father. Then I feel always stress mode, as madam said. To say ma'am, the always I have abdominal problems like loose motion. That's because of stress. I understood today's session. Some anxious, that's the way I feel. I try to do this, you're following your one anyway. Sometimes I fell down, sometimes I will follow your one. I don't know, as you said, I am in the big profession. I feel several difficulties within this month. I have to submit the proposal, that the research that also not coming perfectly. That's the way I feel now. Thank you so much, ma'am. Your one is very much useful. I show you my husband also. Please listen. We have to change for our setup for children. This the way, that's the way. Thank you so much, ma'am. ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் எதுக்கு கேட்டேன் அப்படின்னா, இப்போ நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற நிறைய விஷயம் வந்து நம்ம இன்னர் கைடன்ஸ் இருந்தது. ஸோ இன்னர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில் இருக்கணும். ஸோ நீங்க யாராவது வாலண்டியர் பண்றீங்க, இந்த பர்டிகுலர் டாபிக் என்னால் எடுத்து தர முடியும், இல்லை இந்த மாதிரி எனக்கு ஒரு செஷன் கொடுக்க முடியும், நீங்க யாராவது வில்லிங்கா இருந்தீங்கன்னா, we are going to create a conscious community for business people. அதுல those who are not doing any business, இப்போ நான் வேலையே செய்யல ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அப்ப அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணலாம், இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது வில்லிங்னஸ் இருந்ததுன்னா யூ கேன் கிவ் யுவர் நேம். நம்ம அதை வச்சு இப்போ வாலண்டியர்ஸ் அடுத்த ஒர்க் அதான் பண்றாங்க. இப்போ எனக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட லிஸ்ட்டும் என்னால இது கைட் பண்ண முடியுங்கிற லிஸ்ட்டையும் எடுத்துட்டு நம்ம ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு மந்த்லி ட்வைஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் செக் பண்ணேன். எனவே தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும்போது கம்ப்ளீட்டா நிறைய சேஞ்சஸை கொண்டு வர முடியும். மறுபடியும் கடைசியா நோய்ங்கிறது உண்மை இல்லை, எல்லாமே நம்ம உருவாக்குறது தான். நீங்க உருவாக்கணும், எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உருவாக்கணும். லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம நாளைக்கு 8th செஷன், ஃப்ரைடே வந்து செஷன் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக மண்டேயோடு முடிக்கிறோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் 28th மார்ச், February 28th March 1 and 2 மாத்திரம் ஒரு லைவ் ஈவெண்ட் இருக்கு. அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம இந்த மாதிரியான சில ஒர்க் பண்ண போறோம் கம்யூனிட்டி ரிலேட்டட்ல. ஸோ அதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு 1 by 1 நாங்கள் லிஸ்ட் கொடுப்போம். ஓகே, எனவே தேங்க்யூ. ஸோ நாளைக்கு மீட் பண்ணுவோம்.